ஃபதுகுருனி அதுகுருக்கும். தோழர்களே, இது தங்களுடைய முன்னிலையில இப்ப ஓதப்பட்ட இந்த ஆயத்து முழு ஆயத்தும் அல்ல, ஆயத்தினுடைய முதல் பகுதி. ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருமறையினுடைய ஒரு ஆயத்துல ஒரு பகுதியை மட்டும் ஓதி இருக்கு. அதுல 2 வார்த்தைகள் இருக்கு. என்ன? ஃபதுகுருனி, என் அடியார்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள். பாருங்க, செய்தி சின்னதா இருக்கு, ஆனாலும் அது ரப்புடைய அறிவிப்பா இருக்கிறதுனால அதை நாம இலேசு காணக்கூடாது. அப்ப நம்மளுடைய ஈமான்ல ஓட்ட இருக்குன்னு அர்த்தம் ஆயிடும். அல்லாஹ்வுடைய அறிவிப்புகளை நம்ம லேசு கண்டா நிச்சயமா நம்ம ஈமான்ல பழுது இருக்குன்னு தான் அர்த்தம். ஒவ்வொரு திருவசனமும் ஒரு குர்ஆனை போலத்தான். ஆகவே அன்பர்களே, இப்ப தாங்க அதனுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்ளணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. பாருங்க, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பெரிய விருப்பம், நாம் அனைவரும் அறிந்திருக்கிற அல்லாஹ் தேவையில்லாத. நானும் பல தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் முன் இரவுகள்ல. அல்லாஹ்வுக்கு அணுவளவு கூட நம்முடைய தயவு தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் ஆதியிலேயே சம்பூர்ணமானவன், அவன்ல எந்த குறைபாடுகளும் இல்லை. அப்ப நம்மளுடைய திக்ரை கொண்டோ நம்மளுடைய ஏனைய வணக்கங்களை கொண்டோ அல்லாஹ்வுக்கு எதுவும் அந்தஸ்து உயர்றதில்லை. என்ன நான் சொல்றதாங்க, விளங்குறீங்களா? ஏன்னா அல்லாஹ்வுடைய ஜாத் இருக்குங்களே, அது சம்பூர்ணமானது, அது எந்த விதமான குறைவும் இல்லை, அப்பாளுக்கு இல்லை. அப்போ குறைவில்லாத ஒருவன் தன்னை நினைவு கூறும்படியாக சொல்றதா இருந்தா அது நிச்சயமாக தன்னுடைய சுயநலத்தை கருதியாக இருக்க முடியாது. என்ன தாங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டுங்களா? தேழ்வையற்ற ஒருவன் நமக்காக ஒரு நல்லுபதேசம் செய்கிறான் என்று சொன்னால் அதனால சுயநலம் கலப்பி இருக்க முடியாது. அன்பர்களே, அல்லாஹ்வும் அப்படி, அல்லாஹ்வுடைய ரசூலும் அப்படி, ஞாபகம் வச்சுங்க. ஆனால் மற்றவர்களுக்கு கேரண்டி இல்லை. அதாவது மற்ற அடியார்களுக்கு கேரண்டி இல்லை. இப்ப உதாரணமாக, உங்களுக்கு நல்லுபதேசங்களை செய்ய முற்படக்கூடிய நான் உங்களிடத்திலிருந்து காசு பணங்களை வசூலிக்க ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களிடத்துல ஒரு நன்மதிப்பை தேடக்கூடிய ஒரு தீய ஆசை கல்புல மறைஞ்சிருக்கலாம். அது உங்களால கண்டுபிடிக்க முடியாது, ரப்புக்கு தான் தெரியும். அதுவும் சுயநலத்தை சேர்ந்தது. பொதுவாக சமூக சேவையில் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது சுயநலம் இல்லாத மனிதன் இருக்க முடியாது. ஏதாகிலும் ஒரு வகையில கலப்பு இருக்கும், கலப்படம் இருக்கும். ஆனா நீங்க எல்லாரும் நாம் எல்லாரும் ஈமான் கொண்ட விசுவாசிகள். அல்லாஹ்வுக்கு சுயநலம் இருக்க முடியுமா? அன்பர்களே, சுயநலம் என்பது எப்போ வரும்? தனக்கு தேவை இருந்தா வரும். உங்களுடைய முகத்தோற்றங்கள்ல விளங்குற மாதிரி அறிகுறி தெரியல, அதனால நான் தடுமாறுறேன். லேசான விஷயங்களை சொல்றேன். அல்லாஹ்வுடைய ஜாத் சம்பூர்ணமானது, அவனுக்கு யாருடைய தெய்வம் தேவையில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால மூசா இன் தக்ஃபுரு வ மன் ஃபில் அர்தி ஜமியா. தங்களுடைய உம்மத்துகளை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களும் இந்த அகில உலக மக்களும் அல்லாஹுவை நிராகரித்திட்டாலும், இன் தக்ஃபுரு, நீங்க நிராகரித்திட்டாலும், ஃபைனல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் சர்வ சிருஷ்டிகளுடைய தயவை விட்டு பரிசுத்தமானவன், தேழ்வையற்றவன். அதனால அல்லாஹ்வுக்கு எந்த விதமான குறைபாடும் வராதுன்னு சொல்லிவிட்டார். நாமும் அதை உணர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்போ தேழ்வையற்ற ஒரு எஜமான் நம்ம ஒரு வேலை வாங்குறான்னு சொன்னான், அதுல அவனுடைய சுயநலம் இருக்க முடியாது, நம்மளுடைய நலத்தை தான் அவன் பெரிதாக கருதுகிறான். அன்பர்களே, இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப கம்மிங்க. அது அல்லாஹ் ஒண்ணு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு, வேற யாருக்கும் கேரண்டி கிடையாதுன்ட்டாங்க மகா. பாருங்க, அதே விதமா அல்லாஹ் தன்னை எப்படி சொன்னானோ அதே விதமாக நம்முடைய ரசூலை பத்தி அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது திருமறையில சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், லக்கத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். என் அடியார்களே, உங்களிலிருந்தே ஒரு ரசூலை நான் தோற்றுவித்தேன். மனித குலத்திலிருந்தே ஒரு ரசூலை தோற்றுவித்தேன். ஏன்னா ஒரு மலக்க ரசூலை அனுப்பிச்சிருக்கிறான். ஆனா மலக்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால தன் இனமல்லாதவர்களுடன் நாம நல்ல விதமாக பழக முடியாது. அப்ப மனிதர்களுக்கு நற்போதனை செய்யக்கூடியவன், நற்போதனைகளை செய்யக்கூடியவர் ஒரு ஜின்னு வந்தார் அல்லது மலக்கு வந்தார்னு சொன்னா மனித சுபாவங்கள், மனிதர்களுக்கு தேவையான நல்லுபதேசங்களை புகட்ட முடியாது.
அப்போ மனிதர்களுக்கு நல்லுபதேசம் செய்யக்கூடிய மனித இனத்திலேயே வரணும். இதனால கருணை கடலான ரப்பு என்ன செஞ்சான்? தன்னுடைய ஜோதியில் இருந்து, தன்னுடைய நூறில் இருந்து இருலோக ரட்சகருடைய நூரை பிரித்து அந்த மனித உருவுல இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அன்பர்களே, நம்மள்ட்ட அனுப்புறதுக்கு முன்னால அல்லாஹ் பல லட்சக்கணக்கான வருஷம் தான் முன்னிலையில வச்சு தானே பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க சடாருன்னு அனுப்பலங்க அல்லாஹு தாலா, ரொம்ப பிற்படுத்தி வச்சிருந்த அல்லாஹு தாலா 1,00,000 நபிமார்களை அனுப்பிச்சு முன்கூட்டி பூமியில பிரச்சாரங்களை செஞ்சு வர்றாங்க 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 வர்றாங்க. அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, இது பெரியோர்களை சபையில அழைக்கிறதுக்கு ஒரு முறையை நம்ம உலகத்திலேயே கையாளும். நாட்டுல கவர்னர் வர்றாருன்னு சொன்னா முன்னால ஒரு பைலட் வர்றாரு, அந்த பைலட் வேணா பார்த்தோம்னா பின்னால கவர்னர் வர்றான்னு தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா போலீஸ் பந்தோபஸ்துக்கு நிக்குது, வீட்டு போலீஸ் ரோட்ல நின்று டிராபிக்க கண்ட்ரோல் பண்றான், பாதையை சுத்தப்படுத்துறான், மந்திரி வர்றார் மந்திரி வர்றார், இருக்கா இல்லைங்களா? அப்ப சாதாரண ஒரு மனிதருக்கு இந்த மரியாதை என்று சொன்னால் யாரின் காரணமாக இந்த சர்வ லோகங்களும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கும். நம்ம நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, லவ் லாக லமா ஹலகுல் அஃப்லாக், நபியே ஹபீபே, உங்களை படைக்கிற நோக்கம் எனக்கு இல்லைன்னா இந்த வான பூமிகளை எல்லாம் படைச்சிருக்க மாட்டேன் என்று சொன்னான். ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்கு. இருலோக நம்மளுடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்று உங்களுக்கு சொன்ன சரித்திரப்படி சுவர்க்கத்துல அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செஞ்சிட்டான், தவறு செஞ்சிட்டான். அல்லாஹ் பூமியில இறக்கி விட்டான். 300 வருஷ காலம் அழுதார்களா? என்ன இப்ப நாம லட்ச பாவங்களை செஞ்சு கவலையற்ற இருக்கிறோம். அப்ப நம்ம பாபாவுடைய குணத்தை தான் நாம எடுக்கணும். ஒரு தவறு செய்ததற்காக மனம் வருந்தி இப்பேற்பட்ட கருணை மிக்க ரப்புக்கு நாம துரோகம் செஞ்சிட்டோம் என்று மனம் வருந்தி 300 வருஷ காலம் அழுதார்களா? நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்து அழுத அகில உலக நபிமார்கள், அவுலியாக்கள், மற்ற ஏனைய முஸ்லிம்கள் எல்லோருடைய கண்ணீரையும் ஒரு தட்டில வைத்து ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணீரை ஒரு தட்டில வைத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணீர் தான் கனக்கும் என்று சொன்னார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒருவர் அழுதது கியாம நாள் வரைக்கும் வந்த நபிமார்கள், அவுலியாக்கள், மற்ற முஸ்லிம்கள் எல்லோரும் அழுத அழுகை மிஞ்சிருச்சா? அப்ப எவ்வளவு அழுதுருப்பாங்க பாவா? சரிதான். இவ்வளவு அழுததுனால அல்லாஹ்வுக்கு இரக்கமும் வந்துச்சு. விளங்குச்சுங்களா? அல்லாஹ் தானே அந்த தன்னுடைய அடியாருக்கு ஒரு புத்திய நல்லுபதேசத்தை, ஒரு நல்லுரைய நல்வாசகத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை தௌபா செய்ய வச்சு மறுபடி உயர்ந்த அந்தஸ்துக்கு சும்மாஜி தபாஹு ரப்புன்னு சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த பாவ தோஷத்தின் காரணமாக அல்லாஹ் கேவல நிலையில விட்டுப்பட இல்லை, பூமியில இறக்கி விட்ட ரப்பு அவர்களை தாழ்ந்து போக செய்ய இல்லை, மீண்டும் அவர்களை பழைய அந்தஸ்துக்கு உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் அந்த பெரிய அந்தஸ்துக்கு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். நண்பர்களே, அது எதனால? தவறு செய்திருந்தாலும் தவறை உணர்ந்து கை சேதப்பட்டு அழுது கண்ணீர் வடித்து தன்னை சுத்தம் செய்ததால் பழைய அந்தஸ்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பது குர்ஆனுடைய சாட்சி. அதனால இப்ப நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நிந்திக்க முடியாது. சரிதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில தௌபா செய்யும் போது அழுது 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 கடைசியில சொன்னாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களின் பொருட்டால் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டாங்க. முஹம்மதுங்கிற இந்த திருநாமத்தை சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அப்ப அல்லாஹ் கேட்டான், ஆதமே, உங்களுடைய சந்ததியில ஆக கடைசியில நான் துனியாவுல கொண்டு வர இருக்கிறேன், அவங்க பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ என்னுடைய சரீரத்தை படைச்சு ரூஹு ஊதுன, ரூஹு சரீரத்துல வந்த உடனே கண்ணுல பார்வை வந்துச்சு, ஆனா அந்த பார்வை முந்தி அரிசியில தான் விழுந்துச்சு. அரிசியுடைய வாசல்ல எழுதி இருக்கிறத பார்த்தேன், லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹின்னு எழுதியிருந்தேன். அப்ப உன்னுடைய திருநாமத்துடனே வேற ஒரு திருநாமத்தை நீ சேர்த்து எழுதியிருந்ததை நான் பார்த்து அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த திருநாமத்துக்கு ஒரு இடத்துல தனிப்பட்ட சிறப்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அந்த பேரை சொல்லி இப்ப கேட்கிற பிச்சை கேட்கிறேன்னு சொன்னான். அல்லாஹு தஆலா அந்த ஹபீபுடைய பேரை சொன்னதுனால உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னா, ஆதமே, அந்த பேரை லேசா பேரை சொல்லிவிட்டீங்களே, அவர்களுடைய உயர்வு தெரியுமா? லவ் லா முஹம்மது லமா ஹலக்துக யா ஆதம், ஆதமே, அந்த இப்ப சொன்னீங்களே பேரு, என் ஹபீபுடைய பேரு, அவர்களை நான் சிருஷ்டிப்பதா இல்லை என்றால் உம்மையும் படைத்திருக்க மாட்டேன் என்றான். அப்ப இருலோக ரட்சகருடைய வருகைக்காகத்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமே படைக்கப்பட்டார்களாம். நான் இடையில என்னத்துக்கு சொன்னேன், பெரியோர்களை வரவழைக்கிறதா இருந்தா நம்ம முந்தி பிரச்சாரம் பண்றோம், நோட்டீஸ்களை போடுறோம், வால் போஸ்டர்களை ஓட்டுறோம், பந்தல்களை போடுறோம் இல்லைங்களா, பத்திரிகையில எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னமோ செய்யறோம். செஞ்சுட்டா அரசியல் ரீதியில அரசாங்க அதிகாரிகளா இருந்தா போலீஸ் நின்று ரோட்டை கூட பிளாக் பண்ணுது, டிராபிக்க கண்ட்ரோல் பண்றாங்க, செய்றாங்களா இல்லைங்களா? சரிதா?
அல்லாஹு தாலா தன்னுடைய ஹபீபை சகஜமா கொண்டாந்து விட்டுல துனியாவுக்கு. என்ன செஞ்சா அல்லாஹ்? இறுதி நபியாக ஆக்குனான் அல்லாஹ். 1,00,000 நபியை முன்னால் அனுப்பிச்சு எல்லோரும் போய் கடைசியாக வரக்கூடிய என் ஹபீபுடைய வருகையை பத்தி சொல்லிவிடுங்க அல்லாஹ் ஜல்லஷான். அன்பர்களே, ஒவ்வொரு நபியும் வந்தவர்கள் தங்களுடைய உம்மத்துக்கு கடைசியாக வரக்கூடிய நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பத்தி எச்சரிக்கை பறைசாற்றி கொண்டே போய்விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யாதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால ஒரு நபி வருவார் அஹ்மத் என்ற திருநாமம் உடையவர்கள், அவர்களை துயருங்கள், பின்பற்றுங்கள். ஆனா இப்ப அந்த சமூகம் அரும நாயகத்தை பின்பற்றாம இருக்கிறாங்க. மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமியில வருவாங்க கியாமத்துக்கு முன்னால். வந்து இன்று கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த அவ்வளவு மக்களையும் முஸ்லிம்களாக மாற்றுவார்களாம். அருமை நபி அவர்களை துயர செய்வார்கள் என்பது இஸ்லாமிய சம்பிரதாயம். ஆக அன்பர்களே, அல்லாஹு தாலா நாயகத்தை கடைசியா கொண்டு வந்தான். என்னது கடைசியா கொண்டு வந்தா? பெரியோர்களை சபையில திடீர்னு கொண்டு வரது இல்லைங்க. ஏன்னா யாரும் அவர்களை யாருன்னு விளங்கிக்காம அவமதிச்சு விட்டா, அதுக்காக விளம்பரம் நல்லா செஞ்சு கொண்டு வர்றது பழக்கம். கருணை கடலா அல்லாஹ் தான் ஹபீபை இந்த பூமியில அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிச்சிருக்கிறாங்க. ரொம்ப காலம் படுத்தி விட்டான் அல்லாஹு தாலா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பிச்சான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பிச்சான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பிச்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத் அனுப்பிச்சான், ஈசா அலைஹிஸ்ஸலாத் அனுப்பிச்சான். ஒவ்வொரு நபியும் அனுப்பி பூமியில முந்தி விளம்பரம் செஞ்சு விடுங்க. ஹத்தாக்கே ஒரு சமயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்ப அல்லாஹ் இடையில பேச்சுக்கு இடையில பேச்சாக அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னா, மூசாவே உங்களுடைய இப்ப இருக்கிற உம்மத்துக்கு சொல்லிவிடுங்க, என்னுடைய கடைசி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளாத நிலையில கியாம நாளையில என்னை வந்து சந்திக்கக்கூடியவன் யாரா இருந்தாலும் அவனை நரகத்துல போட்டு வேண்டாம். யார பாத்துங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. அல்லாஹு அக்பர். இப்ப நம்ம நாயகம் ஹிஜ்ரியுடைய வருஷமே 1400 ஆண்டு ஆயிடுச்சு. அதுக்கு முந்தி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு முந்தி மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்பவே அல்லாஹ் சொல்லிவிட்டான், மூசாவே உங்க உம்மத்துக்கு சொல்லுங்க, என்னுடைய கடைசி நபி அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளாத நிலையில யாரு கியாமத்துல யாரா இருந்தாலும் சரி கியாமத்துல வரக்கூடியவன நரகத்துல பிடிச்சு போட்டு வேண்டாம். அத சொல்லி அல்லாஹ் சொன்னா, மூசாவே அந்த நபியுடைய உம்மத்து சுவர்க்கம் புகுதாத வரை மற்றைய உம்மத்துகள் சுவர்க்கம் புகுதுவதை நான் ஹராமாக்கி விட்டேன், தடுத்துட்டேன் சொல்லிவிட்டான். இந்த ரெண்டு செய்தியும் கேட்டவன மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆனந்தம் பொங்கி போயிடுச்சு. என்ன அவ்வளவு சிறந்த நபியா? நபிக்கு இருக்கிற சிறப்போட உம்மத்துக்கு சிறப்பு இருக்கு. வாஸ்தவம் தானுங்களே. நான் உதாரணம் சொன்னா நீங்க நபிமார்களை ஏற்றுத்தாழ்வு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நான் உதாரணம் சொல்றது, ஏன்னா லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், நபிமார்களுக்கு இடையில ஏற்றுத்தாழ்வு பாகுபாடு செய்யக்கூடாது. சில பேர் அறியாமையினால நாயகத்தை தூக்குற மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாழ்த்தி காமிச்சிடறான். அது மார்க்கத்துல ஜாயிஸ் அல்ல. ஆனா பொதுவாக இருலோக ரட்சகர் எல்லா நபிமார்களை விட தலை சிறந்தவர்கள், எல்லா நபிமார்களுக்கு சையதானவர்கள், தலைவர் அவர்கள், இமாமுல் அம்பியா, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு நபியுடைய உயர் குணங்களை சொல்லி மற்றொரு நபியில அந்த குணம் இல்லைன்னு தாழ்த்தி காட்டக்கூடாது. அப்படி சில பேர் உபன்யாசங்களை செஞ்சு போடுறாங்க. அதை சன்மார்க்க மேதைகள் ரொம்ப கண்டிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நபிமார்கள் பொதுவாக எல்லோரும் காமிலீன்கள், எல்லோரும் நிரப்பமானவர்கள், சங்கைக்குரியவர்கள். சரிதான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசை தாங்காம சொன்னாங்க, இந்த நபியுடைய புகழையும் அந்த நபியுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சிறப்பையும் கேட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் அப்படியா இருந்தா அந்த உம்மத்துக்கு என்ன நபியாகி விடுன்றாங்க. எந்த உம்மத்துக்கு? அந்த உம்மத்து இறுதி நபியுடைய உம்மத்து சுவர்க்கம் போகாத வரை, புகுதாத வரை ஏனைய உம்மத்து சுவர்க்கம் புகுத முடியாதுன்னு சொன்னானே. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த உம்மத்துக்கு என்ன நபியாக்கி விடுட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசா உங்க காலம் முந்திக்குச்சு, அந்த உம்மத்து கடைசி காலத்துல வருவாங்க, அது வரைக்கும் நீங்க ஹயாத்தா இருக்க மாட்டீங்க, அந்த உம்மத்துக்கு உங்களை நபியாக்க மாட்டேன்ட்டாங்க. அதை கேட்டு அவங்க மனசு கொஞ்சம் உட்கார்ந்து போச்சு. அன்பர்களே, உட்கார்ந்து போனா மறுபடியும் என்ன செஞ்சாங்க, ஒரு படி இறங்கி, யா அல்லாஹ் அப்ப அந்த காலத்துல நான் இருக்க மாட்டேனா, அந்த உம்மத்துக்கு நான் நபியா வர முடியாதா? அப்படியா இருந்தா ரப்பே அந்த கடைசி நபிக்கு என்ன ஒரு உம்மத்தை ஆக்கி விடு. நமக்கு என்ன தெரியுங்க இந்த உம்மத்துடைய உயர்வு? இறுதி நபியுடைய உம்மத்துல ஒரு அங்கத்தினராக வந்துட்டோமே, இதனுடைய உயர்வு இப்ப கல்வில இல்ல. ஒன்ன நீ காசால எடை போடுற, கல்வியால எடை போடுற, பங்களா வச்சு எடை போடுற, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய குலாமா இருக்கிறன அதை வச்சு நீ எடை போட இல்லை. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வீட்டுல சட்டி காலி, பானை காலி, ஜேபு காலி, மணிபர்சு காலி, உள்ள ஒரு ஆனந்தம் இருந்துச்சுன்னா என்ன இருந்துச்சு? அல்லாஹ் தன் ஹபீபுடைய உம்மத்துல ஒரு அங்கத்தினராக ஆக்கினானே. இந்த ஆனந்தத்தில் அவர்கள் மூழ்கி லயிச்சு போயிருந்தார்கள். அன்பர்களே, இப்ப நாம அந்த பெருமையை விட்டு, அந்த உயர்ந்த அந்த பெரிய நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை விட்டு கேவலம் இந்த துனியாவுடைய சில சிறப்புகளை வச்சு நம்மளை எடை போடுற மனுஷனா மதிக்கிறோம். ஆனா உண்மையில நம்மள நாம் மதிக்க
ஒரு அனுமதி இருக்குன்னு சொன்னா இதை வச்சுதான் மதிக்கணுங்க. எதை வச்சு மதிக்கணும்? குலாமே முஹம்மத், அல்லாஹ் தான் ஹபீபுடைய. எந்த நபியுடைய உம்மத்துக்கு முன்னால மற்ற நபியுடைய உம்மத்து சொர்க்கம் போக முடியாதோ அந்த நபியுடைய உம்மத்துல அல்லாஹ் கணாம். இந்த புகழை கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நபிக்கு உம்மத்தா வர முடியாவிட்டாலும் அந்த நபியுடைய உம்மத்துல என்னை ஒரு அங்கத்தினராக ஆக்கிவிட அல்லான்னு கேட்டுட்டான். விளங்குச்சுங்களா? அப்ப ஒரு நபியுடைய அந்தஸ்து எங்கே, உம்மத்துடைய அந்தஸ்து எங்கே? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட முர்சலான நபி, உலுல் அஸ்ம் நபி, இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கூட அவங்க லேசு கண்டுபிட்டாங்க. இந்த உம்மத்துல ஒரு நபரா வந்துட்டா போதும்னு ஆசைப்பட்டான். அன்பர்களே, அதிர்ஷ்டவசமா அல்லாஹ் நாம கேட்காம அப்ளிகேஷன் போடாமையே இந்த நபியுடைய உம்மத்துல கொண்டாந்துட்டாத்தா. இது அல்லாஹ் நமக்கு அஜி கைசி ரசூலுக்கு உம்மத்துமே பேர்பட்ட நபியுடைய உம்மத்துல வந்திருக்கிறோம். ஆனா அதை நினைச்சு ஆனந்தப்படக்கூடிய உள்ளங்கள் குறைஞ்சு போயிடுச்சுதான். எப்ப பாருங்க காசு இருந்தா முகம் மலர்ச்சி, ஒரே சந்தோஷம், ஆனந்தம். ஓடு கொஞ்சம் பெருசா இருந்தா ஆனந்தம் இல்லைங்களா? கொஞ்சம் காசு குறைஞ்சிச்சு முகம் சுருங்கி போகுது, கைசே கவலை வருது. அன்பர்களே, மனித சுபாவம் இருக்கும், அதை நான் இன்கார செய்ய இல்லை. ஏன்னா மனிதனுடைய இயற்கை அமைப்பில் அப்படி இருக்கு. ஆனா நீங்க உள்ளத்துல ஒரு ஆனந்தம் வைங்க. அல்லாஹ் தான் ஹபீபுடைய உம்மத்துல கொண்டு வந்திருக்கு. சரிதா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியுடைய உம்மத்துல என்ன ஒரு ஆளை ஆக்கிவிடுன்னு சொன்னோன்னு அல்லாஹ் சொன்னா, மூசா நீங்க அந்த நபி வரக்கூடிய காலத்துல நீங்க ஹயாத்தா இருக்க மாட்டீங்க. அந்த நபியுடைய உம்மத்துல உங்களை எப்படி ஆக்க முடியும் என்றாலும், மூசா நீங்க என் ஹபீபை இவ்வளவு மதிக்கிறதுனால, என்னுடைய ஹபீபை இவ்வளவு மதிச்ச அந்த நபியுடைய உம்மத்துல ஒரு நபராக ஆக்க சொல்லி கேட்டுக்கிட்டதுனால, நாளை கியாம நாளையிலே சுவர்க்கத்துல தாருல் ஜலால் என்ற அந்த சுவர்க்கத்துல என் ஹபீபுடன் உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன கடைசி ஆரம்பம். அல்லாஹ் அக்பர். நண்பர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டு அல்லாஹ் கடைசி ஆறுதல் என்ன சொன்னா, துனியாவில் அந்த நபியுடைய உம்மத்துல வர முடியாது, தாருல் ஜலால் சுவனபதியிலே அந்த என் ஹபீபுடனே உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு வாதா செஞ்சான் அல்லாஹ். என்ன நமக்கு என்ன பாக்கியம் எல்லாம் கொடுத்தா என்ன? அன்பர்களே, நான் உதாரணம் சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்க. ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் தெரியுங்களா? இன்ஸ்பெக்டருடைய கழுத்துல எதுவும் அடையாளம் இருக்காது. அவருக்கு ஃபைல் கீழ்லாம் தூக்கிட்டு ஒரு பியூன் வருவான். அவன் காக்கி துணியில 4 விரக்கட அகலத்துல இப்படி ஒரு பட்டை போட்டிருப்பான், கிராஸா. அவன் தான் போட்டிருப்பான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். விளங்குச்சுங்களா? அந்த பியூனுக்கு இருக்கிற பெருமை, அவன் நெஞ்ச பிரித்து நடக்கிறது. இதுக்கு மேல கலெக்டருடைய பியூனா இருந்தா அதுக்கு மேல ஆனந்தம் சந்தோஷம் இருக்கா இல்லைங்களா? சில பியூன் தான். ஆனா அவன் எதை வச்சு சந்தோஷப்படுறான்? தான் பியூன் தான் சந்தோஷம் எதனால வருது? இவ்வளவு பெரிய அதிகாரிக்கு பியூனா இருக்கிறேன், மந்திரிக்கு பியூனா இருக்கிறேன், இருக்கா இல்லைங்களா? அட நாம ஒண்ணும் இல்லத்தா, நாம ஒண்ணும் இருக்க, நம்ம ஒண்ணுமே இல்ல வாஸ்தவத்துல. நம்ம ஹகீகத்தான நாம என்ன? ஆனா நாம அந்தஸ்து என்ன இருக்கு? குலாமே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல ஒரு நபராக அங்கத்தினர் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அன்பர்களே. இப்ப இதை பத்தி நான் நீளமா விவரிச்சுக்கிட்டு போனா என்னுடைய சப்ஜெக்ட் போயிடும். உங்களுக்கு எதுக்காக சொல்ல வந்தேன்? அல்லாஹ் சுயநலம் இல்லாதவன். யாருக்காக அல்லாஹ்வுக்கு சுயநலம் இருக்குங்கிற சிந்தனை வந்தா, ஏன்னா சில அயோக்கியர்கள் அப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜகாத்து வேற கேட்கிறான் அல்லாஹ், ஏன் எதுவும் அவன்கிட்ட குறைவு வந்திருக்கான்னு கேட்டான் ஒரு முட்டாள். ஜகாத் அவன் எனக்கு கொடுக்க சொல்லி எங்க சொன்னா, தனக்கு கொடுக்க சொல்லி எங்க சொன்னா அல்லாஹ் ஜகாத்து? உன்னுடைய இனபந்துகளுக்கு கொடு, உன்னுடைய ஊரை சேர்ந்த ஏழை முஸ்லிம்களுக்கு கொடு, உலகத்துல இருக்கக்கூடிய மற்றமுட்டான மக்களுக்கு கொடு, எனக்கு கொடு எங்க சொன்னா அல்லாஹ்? ஜகாத் அல்லாஹ்வுக்கு போகுது. அன்பர்களே, சிலர் அறியாமையினால அட்டாக் பண்ணிப்பாங்க, எடுத்து கேள்விகளை கேட்கிறான். உண்மையில மார்க்கத்தினுடைய எந்த வணக்கமும் எடுத்துக்குங்க, அதுக்கும் அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மையில அதனால பிரயோஜனம் நமக்கு தான் இருக்கு. தொழுகையினால நமக்கு இடையில என்ன ஏற்படுதுங்க? ஆயிரக்கணக்கான பிரயோஜனங்கள் இருக்கு. சுருக்கமா சொன்னா, நாம இமாம் ஜமாத்தா தொழுறோமே, தோளோட தோள் வரசி, நம்ம உள்ளங்கள் இருக்கிற கசடு முந்தி நீங்கி போயிடும். என்ன அமைப்பு வச்சிருக்கிற தொழுகையில் நல்லா தெரியுங்களா? சரிதா, இப்ப கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் தொழுகை நின்றாச்சு, பண்டாரி வந்து நின்றுட்டார், எல்லாம் நின்றாச்சு. கடைசியில் உங்க கம்பெனி முதலாளி உதவி செஞ்சுட்டு வந்தார். விளங்குச்சுங்களா? இப்ப முதலாளி எங்க நிப்பார்? முன்சப்ல இடம் இல்லை. வேலைக்காரனுக்கு பின்னால் நிக்கணுமா இல்லைங்களா? நிக்கிற மரியாதை நின்றாகணும். சரி, நின்றார் தான். இப்ப அந்த வேலைக்காரர் சஜிதாவில போனா அவருடைய கால் இப்படி தூக்கணும் இல்லைங்களா? அவர் குதிங்கால் வச்சிருக்கிற இடத்துல இவர் நெத்திப்படும். தொழுகையினுடைய அமைப்பு, இமாம் ஜமாத் தொழுகையில் எல்லாம் என்ன வச்சுட்டான்? நாம் பெருசு நீ பெருசுங்கிற அகம்பாவங்கள்லாம் நீங்கி முஸ்லிம்கள் எல்லோரும் சகோதரர்கள், இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமான் கொண்ட அனைவரும் சகோதரர்கள், ஒரு தாய் மக்களை மாதிரி பழகிற மாதிரி பள்ளிவாசல் ஆக்கிவிட்டான். அதனால பாருங்க, தொழுகை இருக்கிற வரைக்கும் கட்சிகள் பிரதி கட்சிகள் வர்றது நாட்டுல. ஏன்? இஸ்திஞ்சா கூட்ல ஒருத்தர் சந்திக்கணும், ஹவுதடியில சந்திக்கணும், பள்ளிவாசல சந்திக்கணும், ஐங்காலம் ஒருத்தரோட ஒருத்தர் சந்திக்கிற இந்த பண்பாடு இருக்குங்களே,
ஏனைய சமூகங்கள் இப்படி இல்லைங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை மஹல்லாவில் இருக்கிற மக்கள் ஒரே இடத்துல சந்திக்கிற பாக்கியம் எந்த கூட்டத்தில் இருக்கு சொல்லுங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிற சான்ஸ் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அல்லாஹ் நமக்கு ஐங்காலம் சந்திக்கிற பாக்கியம் வச்சிருக்கிறான். யாருக்கு உடம்பு சுகம் இல்ல பள்ளிவாசல் வந்தா தெரிஞ்சு போகுது. ஏன் இன்னார் தொழு வரல? இல்ல அவருக்கு ராத்திரி ஜுரம் வந்துருச்சு படுத்திருக்கிறார். மற்ற தொழில்கள் அவருக்கு ஜுரங்கிறது பள்ளிவாசல்ல தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஏழை மனுஷன் வந்து அவனுடைய வாழ்மை வறுமை தெரிஞ்சு போது பள்ளிவாசல்ல. மக்களுடைய குறைகள் தெரியுது. நாம அவர்களுக்கு உபகாரம் செய்ய, அவர்களுக்கு ஊழியம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்குது. சின்ன பிரயோஜனங்கள், இன்னும் பெரிய பெரிய தத்துவார்த்தங்கள்லாம் உள்ள இருக்கு. அப்பதான் தொழுகையை கொண்டு அல்லாவுக்கு எது சுகம் வர்றதில்லை. அடியார்களுக்கு மத்தியில வாழ்க்கையில இன்பம் இருக்கு. ஜகாத்து கொடுக்கறதுனால ஏழை முஸ்லிம்கள் சேமமா வாழுவாங்க, துவா செய்வாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சரிதான். ஹஜ்ஜுக்கு போறதுனால அல்லாவுக்கு ஏதாவது சொத்து சேருமா? இல்ல. அதை கொண்டு உங்களுக்கு நல்வாழ்வு. அதுல பெரிய பெரிய தத்துவங்கள் அல்லாஹ் வச்சிருக்காங்க. நோன்பு வைக்கிறதுனால அல்லாவுக்கு ஏதாச்சும் மிச்சம் இல்ல. நம்மளுடைய வாழ்வையில சொகம். அல்லாஹு தஆலா நமக்கு என்ன நல்லதை நாடி இருக்கிறானோ அதுகளை கடமையா ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் கடமையாக்குனதுல அவன் ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறான். அல்லாவுக்கு ஏதோ ஒண்ணு தேவை போல் இருக்கு, அதனால வச்சிருக்கிறான்னு நினைச்சா ஈமான் லாபத்து. அன்பர்களே, இப்ப எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா அல்லாவுக்கு சுயநலம் இல்லைன்னு? நிச்சயமா இல்ல. சரிதான். அல்லாவுக்கு இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குமா? நம்ம நாயகத்துக்கு ஈமான் போயிடும். ஞாபகத்துல வச்சுக்குங்க. ஏதாகிலும் ஒரு ஹதீஸ ஓதி, ஆஹா இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கொஞ்சம் சுயநலம் வச்சில்ல இப்படி எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க நினைச்சா சரியா போச்சு. பாருங்க, ஒரு சம்பவம் சொல்ற பாருங்க. ஒரு சஹாபியை கூப்பிட்டு நாயகம் விசாரிச்சாங்க, ராத்திரியில நீங்க வணக்கம் என்னென்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. அதாவது இஷாவுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு மத்தியில என்னென்ன வணக்கம் செய்றீங்கன்னு கேட்டாங்க. அந்த சஹாபியுடைய பேர் மறக்கிறேன், கிதாப் பார்க்கணும். அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அந்த இரவுல எந்திரிச்சு கண்ணு முழிச்சு வணங்குறேன்னு தஹஜ்ஜுத் வணக்கம்னு சொல்றாங்களே தா, இரவு வணக்கத்துல நாயகமே அதை 4 பங்கா நான் பிரிச்சு, ஒரு பங்குல உங்களுக்கு ஸலவாத் ஓதிப்படுறேன், ஒரு பங்கு உங்களுக்கு ஸலவாத் ஓதிக்கிறேன், 3/4 பங்கு அல்லாஹ்வை வணங்கிறேன்னு சொன்னார். கொஞ்சம் கவனமா கேட்கணும் தான். 4ல 1 பங்குல நான் உங்க பேர்ல ஸலவாத் ஓதுறேன், மிச்சம் 4ல 3 பாகத்துல நான் அல்லாஹ்வை வணங்குறேன்னு சொன்னார். சரிதானுங்களா? நியாயம் தானே அது? அல்லாஹ்வுக்கு 3/4, நபிக்கு 1/4. ஆனா இருலோக ரட்சகர் கேட்டு சொன்னாங்க, உங்களால முடிஞ்சா என் பேர்ல ஸலவாத் சொல்றது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. பாருங்க, ஈமான சலாமத்தா வைங்க, சுயநலத்துல சொல்ல இல்ல, அது விளக்கத்துக்கு தான் சொல்றேன் இந்த ஹதீஸ். அந்த சஹாபி நல்லது யா ரசூலுல்லாஹ். கொஞ்ச நாள் விட்டு மறுபடியும் அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஆமா இப்ப இரவுல வணக்கத்துல என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், தாங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து இப்ப அல்லாஹ்வுக்கு சரி பாதி வணக்கம். நான் கண்ணு முழிச்சு வணங்குறது 1 மணி நேரமா இருந்தா அல்லது 2 மணி நேரம் எவ்வளவு வணங்குறனோ அதுல சரிபாதி அல்லாஹ்வுக்கு தொழுகிறேன், சரிபாதி தாங்க பேர்ல ஸலவாத் ஓதுறேன்றார் அவர். அதையும் கேட்டு கருணை உருவான நபி அவர்கள், உங்களால முடிஞ்சா ஸலவாத் சொல்றது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. என்ன இப்ப அல்லாஹ்வுக்கு குறைக்க சொல்லி தனக்கு ஸலவாத் கூட ஓத சொல்லிவிட்டாங்க. விளங்குச்சுங்களா? அப்ப அந்த சஹாபியை 3வது தடவை மறுபடி அந்த சஹாபி நல்லதுன்றார். நம்ம நாட்டு ஆளா இருந்தா, நம்ம காலத்து மனுஷனா இருந்தா கேட்டிருப்பான், என்ன நபி அவர்களே அல்லாஹ்வுடைய வணக்கத்தை குறைச்சு உங்க பேர்ல ஸலவாத் ரொம்ப சொல்றீங்க, என்ன இவன் என்ன விளங்குமா? ஓஹோ, நாயகத்து கூட சுயநலம் வந்துருச்சு, நவுதுபில்லா நக்கலுக்கு நல்லா நம்ம பாதுகாப்பு விளங்கிடுவான் தப்பா. ஆனா சஹாபாக்கள் உயிரை குடுண்டா கொடுத்துடக்கூடிய மக்கள், நல்லது யார சொல்லலான்டா. கொஞ்ச நாள் விட்டு மறுபடியும் நாயகம் கூப்பிட்டு கேட்டாங்க, இப்ப ராத்திரில எப்படி வணங்குறீங்கன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், இப்ப 3ல் 2 பாகத்தை நான் உங்கள் பேர்ல ஸலவாத் ஓதுறேன், 3ல் 1 பாகத்தை மட்டும் அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. இதுல நீங்க தடிபாடா இருந்துக்குங்க, இன்னுமே ஸலவாத்தை குறைக்காதீங்கன்ட்டாங்க. விளங்குச்சுங்களா? சரிதா. இது சன்மார்க்கத்துல நம்மளுடைய ஹதீஸ் கிதாபுகளில இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது ஒரு சாதாரண அறிவாளி ஓதிவிட்டு ஷைத்தானும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டானா என்ன போடுவான் மெதுவா, நாயகத்துக்கு எவ்வளவு சுயநலம் பாத்தியா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை குறைச்சு தான் பேர்ல ஸலவாத் சொல்லிருக்காங்க. என்ன ஈமான் போயிடும், அப்பவே வெளியில போயிடும் ஈமான். நபி அவர்கள் அதனால சொல்ல இல்ல, வேற எதனால சொன்னாங்க? இந்த அடியான் தான் வணங்கக்கூடிய வணக்கங்களை கொண்டு ஈடேற்றம் அடைய முடியாது, என் பேரில் சொல்லக்கூடிய ஸலவாத்தை கொண்டு ஈடேற்றம் அடைஞ்சிருவான்னு நாயகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கருணை நபி என்ன பார்த்தாங்க, எப்படியோ என் உம்மத்துக்கு விடுதலை கிடைக்கணும், இவனுக்கு விடுதலை ஸலவாத்துல தான் இருக்கு, ஸலவாத்தை அதிகப்படுத்திக்கன்னு சொல்லி. நண்பர்களே, நமக்கு விளங்க இல்லாது, அதனால நம்மளுடைய நாவுகளை நம்ம எவ்வளவோ சும்மா வைக்கிறோம், ஸலவாத் ஓத மாட்டேங்கிறோம். சொல்றேன் கேட்டுக்குங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு ஆள் மௌத்தா போனான், பேச்சு வந்துருச்சு இடையில. ஒரு ஆள் மௌத்தா போனா அவன் ரொம்ப கெட்ட மனுஷன், பாவியான மனுஷனா இருந்தான். அதனால ஜனங்க என்ன செஞ்சாங்க, இந்த அயோக்கியனை கழுகி குளிப்பாட்டி தொழுக வச்சு கஃனிட்டு அடக்க கூடாதுன்னு சொல்லி காலில் கைத்த கட்டி இழுத்துட்டு கொண்டு போய் காட்டுல போட்டான். ஜனங்க கோவத்துல
அப்ப அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி இறக்கி வச்சான், மூசாவே இந்த காட்டுல என்னுடைய வலி ஒரு நேசர் மரணம் அடைந்து கிடக்கிறார், நீங்க போய் அவரை எடுத்து அந்த மையத்தை எடுத்து கழுகி குளிப்பாட்டி அடக்குங்கன்னு சொல்லிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊர்ல ஒரு ஜமாத்தை அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போனாங்க, ஒரு மையத்தை கிடக்கு. அப்ப அங்க நின்று அல்லா இடத்துல கேட்டாங்க, நீ குறிப்பிட்ட மையத்தை இவர் தானான்னு கேட்டாங்க. நீ உன்னுடைய வலி என்று சொன்னியே இவர் தானான்னு கேட்ட. அல்லாஹ் சொன்னா அவரை தான் நான் சொன்னேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எடுங்க அவரே குளிப்பாட்டுவோம், ஊருக்கு கொண்டு போய் குளிப்பாட்டுவோம். ஜனங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, மூசாவே நல்லா விசாரிங்க, அல்லாவே இந்த அயோக்கியனா இவனையா அல்லாஹ் வலி என்று சொன்னா, இவன் செஞ்ச அட்டகாசம் உலகம் தாங்க முடியாம தானே கொண்டாந்து காட்டுல போட்டோம், இவன் எந்த பாவத்தையும் விட்டவன் இல்லையே, இப்படி எல்லாம் மக்கள் சொன்னாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அடியாரை பத்தி மற்றைய அடியார்கள் இவ்வளவு குறை சொல்றாங்களே ரப்பே, அப்படி இருக்க அவரை நீ உன்னுடைய வலி என்று சொல்றியே, அவருக்கு விலாயத்தை ஏன் கொடுத்தே, அவர் என்ன செஞ்சாரு, நன்மை என்ன செஞ்சிருக்கிறான்? ஏன்னா அவனுடைய தீமைகளை தான் மக்கள் பார்த்திருக்கிறாங்க, நன்மை செஞ்சது பார்த்தது இல்ல. என்ன அவன் நன்மை செஞ்சான்னு கேட்டான். அதுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னான், மூசா அவன் மக்கள் சொல்றபடி உண்மையில கெட்டவன் தான், ஒரு பாவத்தை கூட விட இல்லை, ஆசை தீர எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டான். ஆனாலும் மூசா அவனுக்கு மரணம் நெருங்கின நேரத்துல அவன் தௌராத்தை எடுத்து ஓத ஆரம்பிச்சான். அந்த காலத்துல இருந்த கிதாபு தௌராத்தை ஓத ஆரம்பிச்சான். அதுல என் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி பேர் வந்துருச்சு. அவன் தன்னையும் அறியாம ஸலவாத் ஓதி விட்டான். அதனால அவனுடைய சர்வ பாவத்தை மன்னிச்ச வலியாக்கி விட்டான். எடுத்து கிதாபு ஓதி பார்த்துக்கு. இன்னைக்கு நமக்கு நாவு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், இது என்னைக்கு அசைவு நிக்குமோ தெரியாது. அன்பர்களே, அசையும் பொழுது கொஞ்சம் பரக்கத் அடைச்சிட்டு, அசையும் பொழுது பரக்கத் அடைச்சிட்டு. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, லா ரத்ப லிசானுக மின் திக்ரில்லாஹ், அட உன்னுடைய நாவு சதா அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல திளைத்து இருக்கட்டும். ஏதாவது சுப்ஹானல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லு, அல்லாஹு அக்பர் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, ஸலவாத் சொல்லிக்கிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, தோழர்களே, இந்த நாவுக்கு இப்ப விலை மதிக்க முடியாத மதிப்பு இருக்குங்க. அந்த யஹூதி மரணம் அடையக்கூடிய தருவாயில தௌராத்தை ஓதி அதுல இறுதி நபி அவர்கள் பேர்ல ஸலவாத் சொன்னானே, அல்லாஹு அக்பர், அந்த ஒரு ஸலவாத்துக்கு பகரமா அவனுடைய சர்வ பாவங்களை மன்னிச்சு வலியாக்கிக்கிட்டேன்னு சொன்னான். என்ன அப்ப இறுதி நபியுடைய உம்மத்திலேயே வந்திருக்கக்கூடிய நாம் அந்த நபியின் பேர்ல ஸலவாத் சொன்னா நமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கும்? ஏன்னா இதை கொண்டு கணிக்க முடியுமா முடியாதுங்களா? சரிதா. அப்ப இவ்வளவு பிரயோஜனம் இருந்தா தானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறிப்பிட்ட சஹாபிய அல்லாஹ்வுடைய வணக்கத்தை குறைச்சு தான் ஸலவாத்தை கூட்ட சொன்னாங்க. இனி வணக்கத்தை குறைச்சுன்னா நீங்க வாஜு கேட்கிற நீங்க ஐங்கால தொழுகைன்னு நினைச்சுக்க போறீங்க. நான் இரவு வணக்கம்னு சொன்னேன். இரா காலத்துல கண் விழித்து வணங்கக்கூடிய மேல் மிச்சமான வணக்கம் இருக்கு, அதுல உள்ள பேச்சு இது. அதுக்காக நீங்க ஃபர்லான தொழுகை விட்டு ஸலவாத் ஓதிக்கிட்டு அதுக்கு சொர்க்கம் போயிடலாம்னு நினைக்காதீங்க அன்பர்களே. ஏன்னா சில பேர் வாஜு தப்பா விளங்குற பழக்கம் இருக்கு. அதாவது விளங்குறத சரியா விளங்கணும், பூர்த்தியா விளங்கணும். ஒரு வாசகம் கேட்டுக்கிறது, மறு வாசகத்தை விட்டுறது. ஒரு ஆளு ஆலிம் ஷா கிட்ட போய், ஏன் ஹஸரத் எனக்கு சுடுதண்ணில கூட ஒது செய்ய முடியல, பச்சை தண்ணி முந்திய முடியல, இப்ப சுடுதண்ணிலேயே ஒது செய்ய முடியல, நான் எப்படி தொழுவுறதுன்னு கேட்டேன். தயமம் செஞ்சுக்கான்ட்டேன். தயமம் ஒண்ணு இருக்கா இல்லைங்களா மார்க்கத்துல? சரிதான். எதுல செய்யறதுன்னு கேட்டாங்க. மண் மணல் கல்க அரசு நாம எல்லாம் சொல்லிவிட்டான். எதுல தயமம் செய்யலாம் சொல்லிவிட்டாங்க. இவன் இங்க இருந்து போனா முந்தி கொஞ்சம் மணல் அள்ளி கையெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனா, அதுக்கு பிறகு ஒரு பிடி மண்ணாளி கை கழுவுனதுக்கு பிறகு அடுத்த வேலை என்ன, வாய்க்கு படிக்கணும். ஒரு பிடி மண்ணாளி வாயில போட்டா தொண்டை அடைச்சிக்கிச்சு. அதோட கொஞ்சம் மண் எடுத்து மூக்கல ஏத்தனா மூக்கல எடுத்தா மூக்கையும் அடைச்சிக்கிச்சு. இத்த மொத்தத்துல தடியை தூக்கிட்டு ஆலிம் ஷா தேடிட்டு வந்துட்டான். என்ன மசாலா சொன்ன ஆளை சாவடிக்கிறதுக்கு அவர் ஆலிம் ஷா சொன்னார், அப்பா என்ன பண்ணி ஒதுவும் செய்ய முடியாட்டி என்ன செய்யணும்னு கேட்ட, தயமும் செய்யணும்னு சொன்னேன். தயமும் எப்படி செய்யணும்னு நீ கேட்டுல படிச்சுக்கணும். நீ பாட்டுக்கு மண்ணாளி வாயில போட்டு அது உன்னுடைய அறியாமை, அதுக்கு ஆலிம் ஷா பொறுப்பாளியா? எதுக்காக சொல்றேன் உதாரணம், சில பேர் வாழ்த்துக்களை கடைசி வரைக்கும் ஒழுங்கா கேட்காம, என்ன ஹஜ்ரத் ராத்திரி நல்ல செய்தி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை ஒரு சஹாபி பாருங்க, அந்த காலத்திலேயே அல்லாஹ்வுக்கு 1/3 வணங்கி 2 பங்கு ஸலவாத் ஓதி இருக்கிறாரு. அதனால இப்ப இருக்கிற 5 வக்து தொழுகையில நாம என்ன செய்யலாம், 2 வக்து தொழுது விட்டு 3 வக்து ஸலவாத்தை ஓதி புள்ளான்னு உட்கார்ந்து 10 ஸலவாத் ஓதிராதீங்க. ஒவ்வொரு காலத்துல ஸலவாத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருந்துச்சு, அது பேச்சு வேற. இப்பவும் அதற்கு மரியாதை இருக்கு. சரிதா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கத்துல முந்தி தனியா தான் படைச்சாங்க. முந்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொர்க்கத்துல தனியா தான் படைச்சிருந்தாங்க. எல்லாம் இருந்துச்சு சொர்க்கத்துக்குள்ள, எல்லாம் வச்சிருந்தா, எந்த குறையும் வைக்க இல்லை. ஆனாலும் அவங்களுடைய மனசு லைக்கில. என்ன எப்படி லைக்கி சொல்லுங்க, அல் ஜின்ஸ் மால் ஜின்ஸ்னு சொல்லுவாங்க அரபியில பழம். எனத்தோட தான் சேர்ந்து இருக்கும் அன்பர்களே. வேற இனம் வந்துட்டா மனசு லைக்காது. இப்ப நம்மளை கொண்டு சிங்கம் புலி கரடியோட மனசு லைக்குமா? அப்ப மக்களோட இருந்தா தான் நம்ம மனசு லைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருக்கிறாங்க, மலாயிகத்துமார்களை பாக்குறாங்க, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்றாங்க, அரிசி தூக்கிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இருக்கு. தன் இனத்துல ஆள் இல்லாதனா மனசு லைக்குது. அன்பர்களே எப்படி லைக்கும் சொல்லுங்க.
வாலிபர்கள் கல்யாணம் செய்யறாங்களே, மணவரை அலங்கரிச்சிருக்கு. கட்டில், அழகான கட்டில், கொசுவால உள்ள சர்பத்து, விசிறி எல்லாம், நக்கீதனக்கு தலைவாணி எல்லாம் பார்த்தா ஒரே ஆடம்பரம். உள்ள போய் பார்த்தா பொண்ணை காணும், மனசுல வைக்குமா? விளங்குச்சுங்களா? என்னான்னு கேட்டா அழகான கொசுவல்ல இருக்கு, அழகான தலைவருக்கு பூங்கி அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? அப்ப ஓடி போயிடுவான் இல்லைங்களா? ஏன்னா வேணுதா வேணுமானாங்களா? இப்ப பாபாவை தனியா படைச்சு விட்ட உடனே துவா கேட்டாங்க அல்லா கிட்ட, எல்லாம் என் இனத்துல ஒரு ஆளை படைச்சா நல்லா இருக்கு, மனசுல ஐக்கியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தூங்க விட்டு அல்லாஹ் தஆலா ஒரு பக்கத்து வெலா எலும்புல ஓடிய வெலா எலும்பு எடுத்து ஹவ்வா அம்மாவை படைச்சு பக்கத்துல படுக்க போட்டான். கண்ணு முடிச்சு பார்த்தாங்க தான் எனக்குள்ள ஒரு ஆள் இருக்கு. விளங்குச்சுங்களா? மெதுவா கை வைக்க போனாங்க. அல்லாஹ் சத்தம், அல்லாஹ் உடனே சொன்னா, கபர்தார், மஹர் கொடுக்காம தொடக்கூடாது. இப்ப நாட்டுல பாருங்க எவ்வளவு பேர் மஹர் வச்சா கொடுக்கறதே இல்லை. அதுலயும் சில பேர் மஹர் எவ்வளவு வச்சா எவ்வளவு நாளும் எழுதிங்க கொடுக்கவா பாருங்க. நிக்காக கூட போட்டும், கபர்தார், பயப்படுங்க அல்லாவுக்கு. மஹர் என்னைக்கு இருந்தாலும் கடை, அது பெஞ்சாதி ஹயாத்துல கேட்டா உடனே எடுத்து கேஷா கொடுத்துடணும். இந்த கொடுத்து விட்டு மஹர்ன்னு சொல்லிவிடணும். அது கொடுக்க முடியாத ஏழையா இருந்தா அவர்கிட்ட மன்னிப்பு தேடிக்கும், இல்லைன்னா கியாமத்துல நன்மையை பிடிங்கி கொடுத்துருவான். மஹர் ஒரு கடை, அதுல ரொம்ப பேர் அலட்சியமா இருக்கிறாங்க. பலாத்காரமா பெஞ்சாதியை மன்னிக்க சொல்லி வற்புறுத்த கூடாது. அவங்களா சந்தோஷமா புருஷனுடைய ஏழ்மை நிலையை பார்த்து மன்னிச்சுட்டா அது அவர்களுடைய கிருபை. புருஷனுக்கு தர்மம் செஞ்சாப்பல ஹயர்தான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மஹர் கொடுக்காம கை வைக்க பார்த்தாங்க, அல்லாஹ் தடுத்து விட்டான். மஹர் கொடுத்துருங்க. அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், காசு இல்ல, பணம் இல்ல, மஹர் கொடுத்தா நான் என்ன கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்ப ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னா, ஆதமே, என்னுடைய கடைசி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி 10 தடவை ஸலவாத் ஓதி விடுங்க, மஹர் ஆக்கி விடுறேன். அல்லாஹ் விளங்குச்சுங்களா? ஸலவாத்துடைய மகத்துவம். அதனால இப்ப வாய்ஸ் கேட்ட நீங்க இனிமே அங்க எங்க நிக்காவுல மஹர் எழுதும் போது எழுதாதீங்க, ஸலவாத் ஓதி விடுறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை மாதிரி கிடைச்சு. 300 ரூபாய் மிச்சம். நம்ம நாட்டு பழக்கம் 301 ரூபாய் ஆகிறது. ஹஜ்ரத் சொல்லு 10 ஸலவாத்துல 300 ரூபாய் மிச்சம். இப்படி ஆரம்பிச்சிடாதீங்க. அது அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது காசு இல்ல, பணம் இல்ல. அவங்க மஹர் நான் எதை கொடுக்க அல்லான்னு கேட்டாங்க. அப்ப ஹக்கு தஆலா சொன்னா, என் ஹபீபு பேர்ல 10 தடவை ஸலவாத் ஓதி விடுங்க, அதை நான் மஹர் ஆக்கி விடுறேன். அல்லாஹ் அக்பர். அப்ப அந்த ஸலவாத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு அன்பர்களே. இப்போ இப்ப நான் ஸலவாத்துடைய உயர்வுகளை சொல்ல உட்கார்ல, பொதுவாக அல்லாஹ்வுடைய திக்ரை பத்தி சொல்ல வந்தேன். அதுல குறிப்பா நான் என்ன சொன்னேன், தன்னை திக்ரு செய்யும்படியாக அல்லாஹ் வற்புறுத்தி இருக்கிறான். குர்ஆன்ல ரொம்ப வற்புறுத்தி இருக்கிறான். ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல. வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். என் அடியார்களே, மிகுதமாக என்ன திக்ரு செய்யுங்க, அதிகமாக என்ன திக்ரு செய்யுங்க. நீங்க எந்த காரியத்துல அடி எடுத்து வச்சாலும் வெற்றி கிடைக்கும், வெற்றி பெறுவீர்கள், ஜெயம் பெறுவீர்கள், உங்க காரியம் கைகூடி வரும். இங்கே எல்லாம் மறுமையிலையும் சேர்த்தான். அல்லாஹ்வை அதிகமா திக்ரு செய்யக்கூடியவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். அப்ப திக்ர் அல்லாஹ் ரொம்ப வற்புறுத்துறான். சரிதான். ஜும்மா தொழுகைக்கு கூப்பிட்டா, வைதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸாஉ இலா திக்ரில்லாஹ். ஜும்மா தொழுகைக்கு உங்களை கூப்பிட்டா அல்லாஹ்வுடைய தியானத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை செய்வதற்கு விரைந்து கொள்ளுங்கோ. வேகமா வாங்க, அவசரமா வாங்க. ஆடி அசைஞ்சு வராதீங்க. ஆடி அசைஞ்சுன்னா ரோட்ல ஓடணும்னு அர்த்தம். அது பாருங்க, ஒரு மசலா ஞாபகம். இங்க சில பேர் பள்ளியாசல்ல திடீர்னு தெருவுல ஓடுறது, இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பரபரப்பு. என்னடா மனுஷன் இப்படி ஓடுறான், நல்ல மனுஷனாச்சு இப்படி ஓடுறான்னு பரபரப்பு. என்ன இமாம் ஜமாத்துக்கு அடப்பற அநியாயகர மனுஷனே. இமாம் ஜமாத்துக்கு ஓடக்கூடாது. கண்ணியமா, கம்பீரமா, அமைதியா நடந்து 2 ரக்காத்து போதா பரவாயில்லை. இவ்வளவு ஓடுற நீ முந்தியே போய் உட்காரு. மார்க்க ஞானம் மசலா தெரியாதுனால சில பேர் ரன்னிங் ரேஸ் விட்டுறான். தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் விலகி நின்றுகிட்டு 2 பக்கம் என்னமா ஆபத்து தெரியல, பிள்ளைக்கு ஆபத்து, பெஞ்சாதிக்கு ஆபத்து, பரபரப்பு வருமாறாதுங்களா? அதனால தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்துக்கு போனா கம்பீர நடையில போகணும், கண்ணியமா போகணும், அமைதியா போகணும், ஓடக்கூடாதுங்க. ஒரு ரக்காத்து போதா, ஒரு ரக்காத்து போகுமேங்கிற கவலை இருந்தா பாங்கு சொல்றதுக்கு முந்தி போய் உட்காந்துக்க மரியாதையா. எல்லாம் கடைசியில பேசுமாம் சலாம் கொடுக்குற வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறது. இன்னும் சில பேர் பள்ளிவாச காம்பவுண்டுக்குள்ளார போய் இந்த இம்புட்டு பீடி இருக்கும், அதை தூக்கி மனசு இல்லாம லப்பு லப்புன்னு எடுத்துக்கிட்டே என்ன சக்கராத்த வந்து அந்த பீடியை விட்டான் நண்பர்கள். அதனால ஒரு ரக்காத்து போகுது, அதை பத்தி கூட கவலை இல்லை, இழுத்துக்கிட்டே அவசர அவசரமா கடைசியில ஹவுந்தடியில போய் தூக்கி எறிகிறது. அப்புறம் ஒது செய்யும் போது நிரப்பு, ஏன்னா இமாம் சலாம் கொடுத்துருவாரு. இவ்வளவு பரபரப்பு என்னத்துக்கு? அதை முன்கூட்டியே போய் நல்ல விதமாக பேணுதலாக ஒது செஞ்சு சுன்னத்தை தொழுது இமாம் ஜமாத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு உட்கார்ந்து இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு ஆளாயிடுவோம். கலாம். இப்ப அசல் சப்ஜெக்ட் வரும். அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே திக்ரை, அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை அதிகமாக வற்புறுத்தி இருக்கிறான். நண்பர்களே, என்னத்துக்கு தான் ரொம்ப திக்ர் செய்ய சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ்வுக்கு சுயநலம் இருக்கா? இல்ல, ஈமான் வச்சிருக்கிறோம். என்ன சில பேர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எதுவும் சந்தேகம் இருக்கா?
அல்லாஹ்வுக்கு சுயநலம் இல்லத்தா. சரி, நம்மள படைச்சான அல்லாஹ், அதுலயாச்சும் அவனுக்கு சுயநலம் இருக்கா? இல்லவே இல்லத்தா. உங்க நலத்தை கருதி தான் படைச்சான் அல்லாஹ் தான். அதை இன்ஷா அல்லாஹ் இப்ப சொன்னா அது மாரிஃபா பேச்சு உங்களுக்கு விளங்காது. இன்ஷா அல்லாஹ் ஒரு கட்டம் வரும், அல்லாஹ்வா வாயை திறந்து விட்டுருவான், அப்ப கேட்டு. இப்ப சப்ஜெக்ட் வாங்க. அப்ப ஜும்மா தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்ய விரைந்து வாருங்கள். சரிதான், வந்தாச்சு, ஜும்மா தொழுதாச்சு, திக்ர் செஞ்சாச்சு. தொழுகை இருக்கு, அது என்னங்க? திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகம். தொழுகையில நின்றுகிட்டு நம்ம என்ன செய்றோம்? அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்றோம், திருமறையை ஓதுறோம், ருக்கூல தஸ்பீஹ் செய்றோம், சஜ்தாவுல தஸ்பீஹ் செய்றோம். எல்லாம் திக்ரா இருக்கா இல்லைங்களா? திக்ரு தான். தொழுகையினுடைய அமைப்பு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சு விட்டா, சுட்டா துப்பாக்கியால சுட்டா சுடப்பட்டு சாவா, சஜ்தாவுல நெத்தி வச்சு உயிரோடுவான். தொழுகாம மட்டும் உயிரை கொடுக்க மாட்டான் மோமினான மனுஷன். ஆனா தொழுகையுடைய அமைப்பு, அதனோட உள்ள இருக்கிற ரகசியம் நமக்கு தெரியாததுனால, இன்பம் தெரியாததுனால கொஞ்சம் அலட்சியமா சமயத்துல தொழுகை விட்டுரும். கயர்த்தா, தொழுகையில திக்ர் இருக்கு. அல்லாஹ் தொழுகை சொன்னதும் தன்னுடைய ஞாபகத்துக்காக தான். அகிமி ஸலாத்த லி திக்ரி, நீங்க தொழுகையை நிலை நிறுத்துங்கள் என்னுடைய ஞாபகத்துக்காக எடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். ஆனா குர்ஆனை நீ விளங்காததுனால அங்கே உட்கார்ந்துட்டு கணக்கு போடுற. யார் யாருக்கு ஒரு ஆளு விட்டு விட்டு தொழுவார், 10 நாளைக்கு தொழுவார், 10 நாளைக்கு காணா போடுவார். கேட்டேன், என்ன செய்தி விட்டு விட்டு தொழுகிறீங்களேன்னு. இல்லாதது தொழுகாம சும்மா இருக்கிற நேரத்துல கடையில சமயத்துல சில பேர் கடை வாங்கிட்டு போயிடுறான், 3/4 ரூபாய் டனாவுக்கு. அது அப்பப்ப நான் பேரட்ல எழுத மறந்துடுறது, பொழுது போய் உட்காந்து யோசிச்சு எழுதுறது பழக்கம். தொழுகைக்கு வெளியில உட்கார்ந்தா யார் யாருக்கு என்ன கொடுத்தோம் சிந்தனையே வர்றதில்லை. தக்பீர் கட்டிவிட்டு எல்லாம் யார் யாருக்கு 5 பைசா கொடுத்தா அவ்வளவு சிந்தனையில வந்துருது. சலாம் கொடுத்தோம்னா டைரி எடுத்து எழுதிக்கிறது. அப்ப எப்ப அவருக்கு கொடுத்த கணக்கு மறந்து போச்சா அப்பெல்லாம் அவர் தொழுகை எடுத்துக்கிறதா. அன்பர்களே, அல்லாஹ் சொன்னா ஏன் ஞாபகத்துக்கு தொழுவுங்க. இவன் என்ன செய்யறான்? கடையில கொடுத்த கடனை சிந்தனைக்கு கொண்டு வரதுக்காக தொழுகிறான். அஸ்ஸலாத்து நூர். நீங்க நடப்பீங்க பாருங்க, சோதனை செஞ்சு பாருங்க. ஒரு விஷயத்தை பத்தி நாம தொழுகைக்கு முன்னால உட்கார்ந்து எவ்வளவு வேணாலும் சிந்திங்க, வந்த சிந்தனை வராது. தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சீங்க, உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறதெல்லாம் மறக்கடிச்சு அது பாட்டு வாய் ஓதும். பாடமா இருக்கா இல்லையாத்தா, ஓதி முடிச்சு விடு வாய். என்ன நம்ம நிலைமை அப்படி இருக்கா இல்லைங்களா? சில பேர் தக்பீர் கட்டி நிப்பாங்க பள்ளியாசல், பேசிமாம் என்ன ஓதுனாரு தெரியாம ஏதோ அவர் தனக்கு ஓதிக்கிறார் நினைச்சுட்டு சில பேர் சும்மா நிப்பாங்க. கடைசியில அவர் ருக்குக்கு போறாரு பாருங்க, என்ன அப்பவும் சும்மாவே நிப்பார். சில பேர் அக்கம் பக்கத்து ஆளுகள் ஜாடையா பார்க்க எல்லாரும் குடிஞ்சிட்டாங்க. அடே பேசிமா ருக்குல போயிட்டாரு. ஏன்னா அது வரைக்கும் ஆழ்ந்த சிந்தனை. போய் மாடு வாங்கி வீட்டுல கொண்டு கட்டி பாலை கறந்து அதை காய்ச்சி குடிச்சு பிடிச்ச பள்ளியாசலே நிக்கிறான். இப்படி நம்ம தொழுகை இருக்கா இல்லைங்களா? அன்பர்களே, நான் எதுக்கு சொல்றேன்? அல்லாஹ் என்ன சொன்னா, அகிமி ஸலாத்த லிதிக்ரி, என் அடியார்களே, நீங்க தொழுகைக்கு வெளியில இருக்கும் பொழுது உலக ஆசாபாசங்கள்ல மூழ்கி போய் இருக்கிறீங்க. அதனால எல்லா ஆசாபாசங்களை விட்டொழித்து பள்ளிவாசலுக்கு வந்து தக்பீர் கட்டி என் முன்னால நின்று கொஞ்ச நேரம் மற்ற சிந்தனைகள் இல்லாம என்னுடைய சிந்தனையில லயிச்சு போயிடுங்க. இதுக்காக தொழுகை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். தொழுகளே, நாம பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ்வுடைய திக்ர் வரலண்டா நம்மள இருக்கு. ஷைத்தான் நம்ம ஜென்ம விரோதி. தக்பீர் கட்டினோன்னு தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுவான் சிந்தனை. கொஞ்சம் கொஞ்சம் நாம சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தட்டிக்கிட்டே வந்தா அதுக்கு ஒரு பயிற்சி சொல்லிப்படுறேன் கேளுங்க. என்ன நம்ம வாயால ஓதுறோமோ அதை நம்ம காது கேட்கணும்னு வைராக்கியம் வச்சு மெதுவா தான் ஓதுறோம். ஆனா ஓதக்கூடிய என் வாயில இப்ப அல்ஹம்துலில்லாஹ் வருது, இப்போ ரப்பில் ஆலமீன் வருது, லில்லாஹின்னு வருது. அதாவது எது வருதோ அதை தான் காதாலேயே கேட்கணும். ஒரு மனுஷன் தான் சொல்வதை தானே ஆழ்ந்து கவனித்து கேட்பானே, ஆனால் சிந்தனை வேற பக்கம் போகாது. பாருங்க, இது அதாவது எப்படி அல்லாஹ் மனிதனை அமைச்சிருக்கிறானோ அந்த அடிப்படையில நாதாக்கள் இப்படி மசாயில்களை இஸ்திம்பாத் செஞ்சிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டாங்க, யாருக்கு அல்லாஹ் 2 கல்பு கொடுக்கலன்னு சொல்லிவிட்டான். மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, குர்ஆன்ல ஆயத் இறக்கிட்டான். அல்லாஹ் எந்த ஒரு அடிமைக்கு 2 கல்பு கொடுக்கலன்ட்டான். கிட்னி 2 இருக்கு, கல்பு 2 இல்ல, ஒரே கல்பு தான். ஏன் 2 கொடுத்திருந்தா இவன் என்ன சொல்லுவான்? ஆண்ட யா அல்லாஹ் ஒரு கல்புல ஒன்ன வச்சுக்கிட்டே ஒரு கல்புல துனியா வச்சிருக்கேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரே கல்பு கொடுத்துட்டு அந்த கொடுத்திருக்கிற ஒரு கல்புல என்ன வச்சுக்க, பாக்கி எல்லாம் இரும்பு பொட்டியில வீட்டுல வச்சுக்கிட்டான். எல்லாம் வெளியில வச்சுக்க, கல்புல என்ன வச்சுக்கிட்டான். இப்ப ஷைத்தான் விடுவானா? அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வை வெளியாக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து கல்புல ரொப்பிப்படுறான். நாம தக்பீர் கட்டி நின்றவன். கொஞ்சம் கொஞ்சமா நான் சொன்ன இந்த பயிற்சி நீங்க எடுத்துக்கங்க. அதாவது நான் இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறேன், அந்த உணர்வு இருக்கணும். நான் ஓதுறத நான் கேட்கணும். அதற்கு பிறகு இப்ப சூராவை சேர்க்கிறேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறேன், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நான் ஓதுறத நான் கேட்கிறேன். இப்ப நம்ம தொழுகை எப்படி இருக்கு? ஒரு மனுஷன் 4 ரக்காத் தொழுதுட்டு வெளியில வந்தோடனே என்ன நான் சூரா ஓதுனேன்டா, என்ன ஹஸரத் ஞாபகம் வரலீங்களே,
அவர் தொழுத தொழுகையில 4 ரக்காத்துல 4 சூரா என்னப்பா அல்ஹம்து கூட என்ன சூரா சேர்த்தா யாவும் இல்லைங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பாப்பாடம் இருக்கிறதுனால தக்பீர் கட்டின உடனே ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல சுப்ஹானல்லாஹ் ஓதி அவுது பிஸ்மில்லா ஓதி அல்ஹம்து ஓதி பின் பிஸ்மில்லா ஓதி ஒரு சூரா ஓதி ஆட்டோமேட்டிக்கா ருக்குக்கு போயிடுறான். அதாவது பாப்பாடம் ஆயிட்டாத்தா கட 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 கடன்னு அது பாட்டு வந்து சிந்தனை இருக்கோ இல்லையோ வந்துருது பழக்கத்துல. வாசனங்கள் என்ன சொல்றது? இப்ப அதை நீங்க மாத்தி என்ன செய்யணுதா கொஞ்சம் உணர்வோட ஓது. அப்படி ஓதுனால் இன்ஷா அல்லாஹு தஆலா என்ன நானும் துஆ செய்வேன், வேற்று சிந்தனைகள் அதிகமாக தொழுகையில வராது. அப்போ உங்க தொழுகை இன்னும் கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்துடைய தொழுகையா போயிடும். இங்க பேச்சு எதுக்கு வந்துச்சு? அக்மி ஸலாத்த லிக்ரி, தொழுகையும் அல்லாஹ் கடமையாக்குனா தன்னுடைய தியானத்துக்காக தான் ஆக்குனா அல்லாஹ் தஆலா, எக்ஸர்சைஸுக்காக இல்லைங்க. இப்ப சில பேர் அறிவு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இருக்குண்டா எல்லாம் இஸ்லாத்துல இருந்தா இருக்குன்னு வருது. ஆமா எல்லாம் இஸ்லாத்துல தான் இருக்கு, யாரு இல்லண்டா? நீ என்ன புதுசா கண்டுபிடிச்சேன்னு? தொழுகை இருக்குங்களே அது ஒரு உயர்ந்த தேகாபியாசம். அட முட்டாள், அல்லாஹ்வுடைய வணக்கத்தை தேகாபியாசம் சொல்ற என்ன? அது மட்டும் இல்ல ஹஜ்ரத், நோன்பு இருக்குங்களே இந்த 30 நாள் வயித்த காலியா போடுறது, இது நம்மளுடைய வயித்துக்கு ஒரு பெரிய சுகம். அட அதுக்காக நோன்பு வைக்க சொல்லல பால்லா. நான் எதுக்கு சொல்றேன்? தொழுகையில எக்ஸர்சைஸ் இருக்குங்க, ஆனா தொழுகைய கடமையாக்குன ரப்பு, தொழுகைய கடமையாக்குன ரப்பு உடல் பயிற்சிக்காக நீ தான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விரவு குழக்கிற மம்டி எடுத்து விட்டுற. அப்ப என்ன அர்த்தமா எடுத்தா? எக்ஸர்சைஸ். இப்ப சில பேர் சொல்றான் பாருங்க, நோன்பு விஷயத்துல சில பேர் என்ன சொல்றான்? ஏன் ஹஜ்ரத் நாங்க ஏழைகள், என்ன ஒரு நாளைக்கு ஒரு தடவை சமயத்துல சோறு கிடைக்குது, 2 வேளை பட்னியா கிடக்கிறோம், சகஜமா நாம பொழுதுனிக்கு நோன்பா தான் இருக்கிறோம், எங்களை ஏன் போட்டு வம்பு பண்றீங்க? இந்த சீமான்கள் திண்டு உண்டு செரிக்காம சோடா குடிச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்களே அவங்களுக்கு சொல்லுங்க நோன்புங்கிறான். அப்ப அல்லாஹ் ஃபர்லாக்கிற கடமை அவன் என்ன செய்யறான்? ஒரு சாராருக்கு இல்ல தேவையில்லைங்கிறான். ஆச்சா இல்லீங்களா? அப்ப அவன் சின்ன அறிவை கொண்டு யோசிக்கும் போது நாம தான் மிகுதமா நோன்பு மாதிரி தானே இருக்கிறோம், பட்னி பசியா, நமக்கு என்னத்துக்கு பிரத்யேகமான நோன்பு சிந்திக்கிறானா இல்லீங்களா? அதே மாதிரி தொழுகையை இப்ப உடல் பயிற்சின்னு சொல்லிவிட்டா என்ன ஆயிடும்? யார் யார் இப்ப உடல் பயிற்சி செய்யறானோ, விரவு பழக்கிறானோ, மம்முட்டி பிடிச்சி வெட்டுறானோ, கலப்பை பிடிச்சிட்டு சேத்துல ஒழுறானோ, அவனுக்கு உடல் பயிற்சி தானா உண்டாயிடுச்சா இல்லீங்களா? அவன் எனக்கு தொழுகை தேவையில்லைன்றான். இந்த கல்லாவில திண்டு தலவாணி போட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு, பொழுதுனிக்கு அசையாம நோட்டு எண்ணிக்கிட்டு, அந்த ஆளுகளுக்கு கொஞ்சம் உடம்பு அசைஞ்சா நல்லது, அவங்களுக்காக ஆண்டவன் கடமையாக்குறான்னு சொல்லுவானா? முட்டாள் சொல்ல மாட்டானா? அதனால பாகுபாடு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய வணக்கம் தேகாபியாசத்துக்காக வரையில் நண்பர்களே, அது திக்ருல்லாவுக்காக. அல்லாஹ் நாம் உலக விவகாரங்கள்ல மூழ்கி போகும்போது மிகுதமாக அல்லாஹ்வை மறந்துடும். மறக்குதா இல்லைங்களா? ஏன் மறக்குதுதா? இருக்கிறது ஒரு கல்பு, ஒரே ஒரு உள்ளம் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை நம்மளுடைய வியாபாரம் மற்றும் விவசாயம், அரசாங்கம், போக்குவரத்து, கொடுக்கல் வாங்கல், அதை பத்தி சிந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய தியானம் போயிடுது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? இப்படி என்னுடைய தியானம் இல்லாம கல்புல இருந்தா கல்பு மௌத்தா போயிடும். அது கல்புடைய மரணங்க. இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லம் யذ்குரு கமஸலில் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ்வை தியானிக்க கூடியவனுக்கும் அல்லாஹ்வை மறந்தவனுக்கும் உதாரணம் என்னன்னு கேட்டா, திக்ரு செய்றவன் ஹயாத்தானவன், அல்லாஹ்வை மறந்தவன் மையத்தானவன் சொல்லிவிட்டான். அப்ப அல்லாஹ்வை மறந்து இருக்கிறது மையத்துக்கு சமம் என்று சொன்னா நாம மறதியில இருக்கலாமா? அப்ப நம்ம துனியாவுடைய ஆசாபாசங்கள் அல்லாஹ்வுடைய மறதி வருதா இல்லீங்களா? அதனால கருணை கடலான ரப்பு ஐங்கால தொழுகையை கட்டாய கடமையாக்கி அந்த எல்லா ஆசாபாசங்களை விட்டொழித்து என் பக்கத்துல வந்து நின்று அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருங்கன்னு சொன்னான். அன்பர்களே, தோழர்களே, இப்ப நான் எங்க இருந்து அது ஒரு கிளையா பிரிச்சேன். ஜும்மா தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் விரைந்து கொள்ளுங்கள், விரைந்து வாருங்கள். தொழுது முடித்திட்டால் ஃபைதா குல்லியத்தி ஸலாத்து, நீங்க நான் அழைச்சு எந்த தொழுகைக்கு அழைச்சேனோ அதை நீங்க தொழுது முடிச்சிட்டீங்க, ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, பூமியில நாலா பக்கம் நீங்க செதறி போங்க, நாலா பக்கம் பரவி போங்க. போய் வபதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எழுதிட்டான ரிஸ்க், அல்லாஹ்வுடைய அருள் ஃபضல், அவனுடைய கிருபையை தேடிக்கிங்க. இனி பள்ளிவாசல்லே உட்கார்ந்துறாரு சோம்பேறி மாதிரி யாராச்சும் போட்டா சாப்பிட்டு தொழுவுறேன் போன்ட்டு அல்லாஹ் தஆலா விளங்குறீங்களா? போய் சம்பாரி, அதுவும் வணக்கம் தான்ட்டான். சரிதான் போக சொன்னா, சரி போக சொன்னா இவன் என்ன நினைக்கிறான்? எப்போ போக சொன்னா நல்லா மறுபடியும் அடுத்த ஜும்மா கூப்பிட்டாதான் வருவேங்கிறாங்க. அடுத்த மறுபடியும் அந்த ஜும்மாவுடைய சாயந்தரம் அசருக்கு ஹய்யா அலஸ் ஸலாத்னு சொன்ன உடனே என்ன செய்யணும்? போயிருக்கிற மனுஷன் மறுபடி வரணும்டா. இவன் என்ன சொல்ற? ஆலிம் சால்ட்டு அல்லாவே ஜும்மாவுக்கு கூப்பிட்டா வாங்கன்னு சொன்னான், தொழுது முடிச்சுட்டா போங்கன்னு சொன்னான், மறுபடியும் அடுத்த ஜும்மா கூப்பிட்டா தானே வரணுங்கிறான். என்ன மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறான் வித்தைகளை பாருங்க நண்பர்களே. அப்ப இடையில அசருக்கு பாங்க சொல்றாரு, அது யாருக்கு? விளங்கணுமா இல்லைங்களா? இந்த பள்ளி அசை யாருக்கு? எதுக்காக நம்ம முன்னோர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் போட்டு கட்டினாங்க? அரே ஷப்பர் மே பனாதி மஸ்ஜித் ஈமான் கி ஹராரத் வாலோன். நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஈமானில் இருந்த விறுவிறுப்பு இரவோடு இரவாக சில பள்ளிகளை கட்டி முடிச்சிட்டாங்க. நண்பர்களே, இந்த வாலாஜா மஸ்ஜிதை நீங்க போய் பாருங்க, ஒரு பெரிய மலையை உள்ள குடஞ்சி எடுத்த மாதிரி தெரியுது ஒரு கல் கட்டணும்.
திருவல்லிக்கணி ஹைரோட்ல வாலாஜா மஸ்ஜித் இருக்கு, இந்த அங்கப்ப நாயகத்துல நவாப் மஸ்ஜித் இருக்கு. எத்தனை அட கமுதி, உங்க ஊருக்கு பக்கத்துல கமுதியில ஒரு ஜும்மா மஸ்ஜித் இருக்கு, போய் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அது கட்டி இன்னைக்கு 70-80 வருஷம் ஆயிடுச்சு. அன்பர்களே, அந்த காலத்துல இப்ப பக்கா ரோடு கிடையாது, கருங்கல் சல்லி போட்டு கப்பி போட்டு தாறு போட்ட ரோடு கிடையாது. அப்ப நம்ம முன்னோர்கள் கமுதியை சுத்தி மலையும் கிடையாது, மதுரை ஜில்லாவில தான் மலை இருக்கு. நான் சொல்றது வாஸ்தவமா இல்லைங்களா? நீங்க அந்த பள்ளியை பார்த்திருப்பீங்க, நான் பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டேன். யா அல்லாஹ், அந்த முன்னோர்களுடைய கபரை நீ சொர்க்கம் ஆக்கி விடுறப்ப என்ன நமக்கு சகாயம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நாம கல்லு தூக்குற சிரமம் இருக்கு, சேரு தூக்குற சிரமம் இருக்கு, கொத்தனாருக்கு சித்தாள வைக்கிற சிரமம் இல்ல. நம்ம முன்னோர்கள் கருங்கல்லால கட்டி போயிட்டாங்க. கியாம நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள் தொழுதா போதும் போயிட்டாங்க. தெரியும் போட்டிருக்கு அவங்களுக்கு பின்னால வர சோம்பேறியா வருவாண்டு. அன்பர்களே, இப்ப நம்ம கதி என்னாச்சு? ஷப்பரமே பனாதி மஸ்ஜித் ஈமான் கி ஹராரத் வாலோமே, ஈமானுடைய விறுவிறுப்புடையவர்கள் பள்ளியை கட்டி முடிச்சு விட்டாங்க. மன் அப்பனா புரானா பாப்பி ஹே பரசோமே நமாசி வண்ண சகா. நம் போன்றவர்களுடைய இந்த உள்ளங்கள் தீமையினால பாவ தோஷங்களால எவ்வளவு கெட்டு போச்சு. வருஷக்கணக்கில் வாசு கேட்டு தொழுகையாளிய மாற முடியாம தத்தளிக்கிறோம் என்று அல்லாஹ் இக்பால் ரஹ்மத்துல்லாஹி. ஆக அன்பர்களே, அல்லாஹ் நமக்கு கருணை காட்டி விட்டான். அல்லாஹ் அவன் ஃபரலாக்கின தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து விட்டான். ரொம்ப சந்தோஷம். சரிதா, இப்ப ஜும்மா தொழுது விட்டு வெளியில போய் ரிஸ்க் தேடுங்கன்னு சொன்ன ரப்பு அந்த ஆயத்திலே பின்னால ஒரு செய்தி என்ன சேர்த்துக்கிட்டான்? ரிஸ்க் தேடிக்கிட்டே என்ன மறந்துடாதே, வதுகுருல்லாஹ கஸீரல்லா அல்லக்கும் துஃப்லிஹூன். இப்ப பள்ளிவாசல்ல வந்து திக்ரு செஞ்ச நீ பள்ளிவாசலுக்கு வெளியில என்ன மறந்துடாதே, பொருள் தேடக்கூடிய நேரத்திலையும் என்ன திக்ரு செய், வெற்றி அடைய வேண்டும் சொல்லிவிட்டான் அல்லாஹ் தஆலா. விளங்குச்சுங்களா? அப்ப நாம என்ன செய்யணும்? அங்க திக்ருன்னா கல்லாவில உட்கார்ந்தாலும் திக்ரு. அட கல்லாவை ஏன் பாக்குற? அல்லாஹ்வை பாரு. ஒரு ரிஸ்க் எங்க இருக்கு? கல்லாவிலியா? நம்ம ரிஸ்க் எங்க இருக்கு? ஷாபாஷ். வஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ஈமான் கொண்ட நம்மளை பார்த்து அல்லாஹ், அடியார்களே உங்க ரிஸ்க் வானத்துல இருக்கு, நீ கீழே ஏன் பாக்குறேன்ட்டு அல்லாஹ். ஆனா இவன் எப்பவுமே கீழே பாக்குறான். பாருங்க, ஆடு மாடு குதிரை ஒட்டகம் மிருக இனங்கள் இருக்கு, அதனுடைய முகத்தை எங்க வச்சிருக்கான் அல்லாஹ்? கீழ் நோக்கி. ஏன்னா அதுக்குள்ள ரிஸ்க் எல்லாம் கீழே வச்சானா அல்லாஹ். நம்மளுடைய முகத்தை எங்க வச்சான் அல்லாஹ்? மேல் நோக்கி. ஏன்னு கேட்டா நம்ம ரிஸ்க் மேல வச்சிருக்கிறான் அல்லாஹ். அன்பர்களே, நாம இப்படி பாக்கணுங்க. அல்லாஹ் இறக்கு அனுப்பு, அந்த ரிஸ்க் அல்லாஹ் உன்னை வணக்கத்துக்காக படைச்சே வணங்கிக்கிட்டு இருக்கிறேன், குடு, நீ கொடுக்கலண்டா. ஏன்னா அல்லாஹ் பொறுப்பேத்துக்கிட்டான். நீ வணக்கத்துல இருந்தா ரிஸ்க் நான் கொடுக்கறேன்டா அல்லாஹ் தஆலா கொடுத்த காட்டி இருக்கிறான் அல்லாஹ். அன்பர்களே, ஒரு சம்பவம் இடையில ஞாபகம் சொல்லிவிடுறேன், மறந்துடும் பின்னால. ஒரு சஹாபியுடைய வீட்டுல ஏழ்மை இருந்துச்சு, ரொம்ப வறுமை இருந்துச்சு, பட்னி பசியா இருந்தாங்க. பெஞ்சாதி சொன்னாங்க, எங்கேயாச்சும் போய் கூலி வேலை செஞ்சு ஏதாச்சும் அடிச்சுட்டு வாங்க, காசு வாங்கி பரக்கத்தை தேடிக்கிட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்க தேடிக்கிட்டு வாங்க, சாப்பிடலாம், வீட்டுல உட்கார்ந்தா எப்படின்னாங்க. புறப்பட்டு போனார். அவர் போய் ஒரு கடத்தல முச்சந்தில நின்றார். கூலி வேலை ஏதாச்சும் கிடைக்கும், வேலை கிடைக்கல, வேலையே கிடைக்கல. அவர் என்ன செஞ்சாருங்க? பள்ளிவாசல் ஏத்தாப்புல ஒரு பள்ளிவாசல் போய் தொழுதார். அவர் என்ன நினைச்சாரு? மனுஷனுக்கு வேலை செய்ய முடியல, அல்லாஹ்வுக்கு ஊழியம் செய்வோமே, அவனை திருப்திப்படுத்துவோமே. போனார், பள்ளிவாசல்ல தொழுக ஆரம்பிச்சார். சந்தோஷமா தொழுதார். இருட்டி போச்சு. அந்த நேரம் என்ன செஞ்சார்? வீட்டுக்கு திரும்பினார். ஒண்ணும் கிடைக்கல. அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா இருந்தார். அவர் வெளியில போன உடனே இங்க வீட்டுல அந்த சஹாபியுடைய பெண்மணி என்ன செஞ்சாங்க? அவங்களும் 2 ரக்காத்து தொழுது, 2 ரக்காத்துனா ஃபர்து தொழுதுன்னு அர்த்தம் இல்ல, மேமிச்சமா ஹாஜத் நஃபில்னு சொல்றது. 2 ரக்காத்து தொழுது முந்தானை விரிச்சாங்க. யா அல்லாஹ், எனக்கு ரப்பு நீ, என் புருஷனுக்கு ரப்பு நீ. எனக்குள்ள ரிஸ்க் என் புருஷன் கையில நீ கொடுத்தா தானே அவர் கொண்டாந்து கொடுப்பாரு. என் புருஷன் என்ன ரப்பா கை இல்லையே, அப்ப அவர் கையில நீ தானே கொடுக்கணும். இன்னைக்கு சம்பாதிக்க போயிருக்காரு, நீ பரக்கத்தா கொடு அல்லாஹ்னு அவங்க துவா கேட்க. விளங்குச்சுங்களா? இவங்க இங்க துவா கேட்க, அவர் அந்த பள்ளிவாசல்ல துவா கேட்க. அன்பர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஜோஷ் வந்துருச்சு, அல்லாஹ்வுக்கு கருணை வந்துருச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சஹாபியுடைய வீட்டு முத்தம் இருக்கு பாருங்க. பாருங்க, சஹாபாக்களுக்கு நடந்த கராமத்துகளை சொல்லும் போது என்ன ஹஜ்ரத், என்ன ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு கராமத்தை சொன்னேன், அதுல ஒரு அயோக்கியம் உட்கார்ந்து இருந்தான். இத்தனை நாளா ஹஜ்ரத் ஒழுங்கா வாது சொன்னார், நல்லா இருந்துச்சு, நீ மூட்டை விட்டாருட்டான். இடையில ஒரு மூட்டை விட்டுறாரு ஹஜ்ரத்ட்டான். ஆரம்பிச்சாக்கிட்டு இந்த பழக்கம் போகாது போல் இருக்குன்னு கராமத்தை கேட்டுவிட்டு மூட்டைங்கிறான். அப்ப இன்னும் நபிமார்களுக்கு நடந்த கராமத்தெல்லாம் கேட்டா இவன் ஈமானே போயிடும் போல் இருக்கு. அன்பர்களே, கராமத்துண்டா அது மோமீனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வாக்கு. அது நம் போன்றவர்களுக்கு நிகழக்கூடும் அல்லாஹ் நாடுனா. ஈமான் ஷர்த்து. ஈமான் இருக்கிற நிலையில அபூர்வங்கள் நிகழ்றது, ஆச்சரியமான சம்பவங்கள் நிகழ்றதுல ஆச்சரியப்படக்கூடாது. அப்ப அந்த சஹாபி அங்க துவா கேட்டார், இந்த பெண்மணி இங்க துவா கேட்டாங்க. வீட்டுல என்ன ஆச்சுங்க? அந்த பெண்மணி ஒரு திருகையை தொடச்சு போட்டு, புருஷன் கோதுமை கொண்டு வருவார், அரைச்சு ரொட்டி சுட்டு திங்கினான்னு திருகையை போட்டிருந்தாங்க. அந்த பெண்மணி சஜிதாவிலையும் தலையை துயர்த்தி அத்தஹியாத் ஓதி முடிச்சு சலாம் கொடுத்து பார்த்தா திருவை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆளு தெரியல, நடுப்புற கோதுமை கொட்டியாவது மாவு சுத்தி கொட்டுது. அதை எடுத்து அந்த பெண்மணி குழைச்சு ரொட்டி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா உல்லாசம் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து புருஷனுக்காக அடுக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க ரொட்டியை. இவர் பள்ளிவாசல்ல அழுது தொழுது ஒண்ணும் கிடைக்கல. நிச்சயமா அல்லாஹ் கைவிட மாட்டான்.
அல்லாஹ் கட்டாயம் அல்லாஹ் தான் செஞ்ச வாக்குறுதிக்கு மோசம் செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கையில அங்க இருந்து வீட்டுக்கு வந்தார். வாசல்ல வரும்போது ரொட்டி வாசனை அடிச்சிருச்சு. உள்ள வந்து பார்த்தாரு, பெஞ்சாதியை கேட்டாரு, என்ன சமாச்சாரம், பிள்ளைகள்லாம் உல்லாசமா இருக்கு, வந்து பாருங்க ஆச்சரியத்தை அழைச்சிட்டு போய் புருஷனை காமிச்சாங்க. நான் சரித்திரத்தை சுருக்கிற கொஞ்சம் நீண்ட சரித்திரம். புருஷனை கொண்டு போய் திருகையை காமிச்சாங்க. அது இன்னும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு, மாவு கொட்டிக்கிட்டே இருக்கு. யாரு கோதுமை போடுறா, யாரு சுத்துறான்னு தெரியல. மலக்குகள் அனுப்பிச்சுட்டாங்க வேலை செய்ய. அல்லாஹ் அன்பர்களே, நம்ம முன்னோர்கள் சாதிச்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க. இவன் இப்போ 14வது நூற்றாண்டுல கேட்கிறான், அல்லாஹ் அல்லான்னு சொன்னா கூரையை பத்துக்கிட்டு போடுவானா? அட நீ ஒழுங்கா அல்லாஹ் கூப்பிட்டா கூரையை பத்துக்கிட்டு போட்டு காம்பா. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா, இன்னைக்கு அதே அல்லாஹ் தான் இருக்கிறான். நாம தான் கொஞ்சம் மாறி இருக்கிறோம் அன்பர்களே. இப்ப அந்த சஹாபி கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாரு, ஆச்சரியம் தாங்க முடியல. இன்னும் 2 கல்லு தானே இருக்கு, எங்க இருந்து மாவு வருது? அதனால மேகல்ல இப்படி தூக்கி பார்த்துக்கிட்டு வச்சாரு, நின்று போயிடுச்சு. அந்த குதிரத்து அல்லாஹ்வுடைய வல்லமையில ஆச்சரியப்பட்டவன நின்று போயிடுச்சான். மறுநாள் வந்து சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், நேத்து எங்க வீட்டுல இப்படி அதிசய சம்பவம் நிகழ்ந்துச்சு, ரொம்ப சிரமமா இருந்துச்சு நாயகமே. வேலை தேடி போன எனக்கு ரிஸ்க், வெளியில கூலி வேலை கிடைக்கல. என் பெஞ்சாதி வீட்டுல தொழுது துவா செஞ்சாங்களா, திருக சுத்துச்சான், மாவு தானா கொட்டுச்சான். நான் ஆச்சரியப்பட்டு நானும் பார்த்தேன், கொட்டிக்கிட்டே இருந்துச்சு மாவு. நான் திருக மேக்கல்ல தூக்கி பார்த்துட்டு வச்சேன், எங்க இருந்தா வருது பாப்போம் என்று நின்று போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய குதிரத்துல ஆச்சரியப்பட்டு அதை தூக்கி பார்க்காம விட்டிருந்தா கியாம நாள் வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும், மாவு கொட்டி இருக்கும், பின்னால வர்றவங்களும் பார்த்திருப்பாங்க. அன்பர்களே, அந்த அல்லாஹ் நமக்கு இல்லையா? நம்ம வீட்டுல நடக்காதா? ஆனா நம்ம வீட்டு பொம்பளை இப்ப அந்த நிலையில இருக்கிறாங்களா? இல்ல நாம அந்த நிலையில இருக்கிறோமா? அரே ஆஜ் பி ஹோ அகர் இப்ராஹிம் கா ஈமான் பைதா ஆக கர் சக்தி ஹை அந்தாஸே குலிஸ்தான் பைதா. இன்னைக்கு நீயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானை காட்டு, அல்லாஹ் நிச்சயமாக உனக்கு நெருப்பு கூட்டத்தை பூங்காவனமாக்கி காட்டுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் உள்ள இல்ல, நமக்கு நெருப்புல கை வச்சா சுடாம இருக்குமா? நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்புறது நெருப்புல தூக்கி போட்டானா இல்லீங்களா? சுட்டுச்சா? நந்தவனமா அல்லாஹ் ஆக்குனானா இல்லீங்களா? நம்பிக்கை இருக்கா இல்லீங்களா? குர்ஆன்ல வந்திருக்கு. இது சில பேர் சந்தேகம், என்ன அற்புதங்களை சில பேர் சந்தேகப்பட செய்திருக்காங்க. நண்பர்களே, சந்தேகப்படக்கூடாது, அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொற்கள் சரிதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஈமான் நமக்கு இருந்தா நமக்கு நெருப்பு பூங்காவனமா போக காத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம ஈமான்ல விலக்குறோம், நாம நல்ல ஈமானை தேட மாட்டேங்கிறோம், அல்லாஹ்வுடைய யக்கீன் நமக்கு வர மாட்டேங்குது. அதனால அல்லாஹ்வின் பேர்ல சந்தேகப்படுறோம். ஹைர் சரித்திரம் இப்ப பேச்சல்ல, இடையில பேச்சு என்ன? ஜும்மாவுடைய திக்ருக்கு, ஜும்மா தொழுகை என்ற திக்ருக்கு அழைக்கப்பட்டால் ஓடி வாருங்கள். அந்த திக்ரை முடித்ததற்கு பிறகு, தொழுகை முடித்ததற்கு பிறகு பூமியிலே பறந்து சென்று நாலா பக்கம் செதறி போய் ரிஸ்க் தேடுங்க. ரிஸ்க் தேடும் போது அல்லாஹ்வை மறக்காதீங்க, கொடுக்கிறவனை மறக்காதே, அங்கேயும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்க. நான் இந்த பேச்சு என்னத்துக்கு சொன்னேன்? அல்லாஹ் அதிகமாக தன் திருமறையில தன்னை திக்ரு செய்யும்படியாக வற்புறுத்தி இருக்கான். ஏன்? அதுல உனக்கு ஈடேற்றம் இருக்குன்னு அல்லாஹ் சொன்னான். என்ன காரணம்? என்னுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா, என்ன திக்ரு செய்யறவன, என்ன ஞாபகம் செய்யறவன நான் ஞாபகம் செய்யறது பழக்கம்ட்டான். அன்பர்களே, அல்லாவே நம்மள திக்ரு செய்யறாண்டா ஆனந்தப்பட வேண்டிய கட்டம் இல்லைங்களா? நம்மள அல்லாஹ் திக்ரு செய்ய, திக்ருண்டா ஞாபகத்துக்கு சொல்றதுங்க. என் தாய், இப்ப நான் லால்பேட்டைக்கு இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தா இருந்து உங்க துவாவை கொண்டு லால்பேட்டைக்கு போயிட்டேன். இங்கே இருந்து இத்ரிஸ் அண்ணா இங்க வந்தாக, விளங்குச்சுங்களா? நான் ஒவ்வொருத்தரா கேட்டேன், அமீன் எப்படி இருக்கிறாங்க, கமால் எப்படி இருக்கிறாங்க, என்ன மேனேஜர் சார் நல்லபடியா இருக்கிறாங்க, இப்படி கேட்க ஆரம்பிச்சேன்னு வைங்க, விளங்குச்சுங்களா? திரும்பி வந்து அவங்க சொன்னாங்க, 2-3 பேர் தான் வாப்பாடம் இருக்கு, மத்தவங்களை விசாரிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, எல்லாரையும் விசாரிப்பேன் பிடிக்கிறேன். 2-3 பேர் வாப்பாடம் இருந்து சொல்லிவிட்டேன். சில பிள்ளைகளுக்கு வருத்தம் மனசுல, நம்ம பேரே சொல்லல அதற்கு, இன்ஷா அல்லாஹ் எல்லாரையும் விசாரிச்சுக்கிறேன். சரிதா வந்து சொன்னாங்க, நான் போனேன் ஹசரத்தை பார்க்க, உங்களை விசாரிச்சாங்க அப்படின்னு மேனேஜர் சாப்பிட்டு சொல்லிவிட்டா சந்தோஷம் வருமா வராதுங்களா? அப்படி ஹசரத்துடைய கல்வில ஞாபகம் இருக்கு இன்னும். அட ஒரே ஒரு தடவை தான் சந்திச்சோம், 2 பேச்சு பேசினோம், அப்ப ஹசரத் என்ன மறக்க இல்லையா? இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்களா? அப்போ ஒரு ஹசரத் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா நமக்கு சந்தோஷம் வருதா இல்லைங்களா? சரிதா, இது ஈமான் கொண்டவங்களுக்கு. மத்தவங்க எல்லாம் என்ன, நான் போனேன் மந்திரி கிட்ட பேசுறதுக்கு, உங்களை பத்தி விசாரிச்சாருன்னு சொல்லிவிட்டா நெஞ்சு துருத்திக்கிறான். அடே மந்திரி என்ன நினைச்சாராம்? அல்ல அல்லாஹ் அக்பர், என்ன அவர் நினைச்சா உனக்கு என்ன ஆக போகுது? தேள் கொட்டின விஷயம் ஏறாதா மந்திரி நினைச்சா? இல்ல வயிறு காலியா இருந்த தானா ரொம்பி போயிடுமா மந்திரி நினைச்ச உடனே? அவர் நினைச்சாரா இவருக்கு நெஞ்சு வெளியில வந்துருது. மந்திரி கூட என்ன நினைக்கிறாரா? விளங்குறீங்களா? அட உன்னை யார் நினைக்கிறேன்னு சொல்றான், அதுக்கு இருக்கும் என் அடியார என்ன நீ ஞாபகம் செஞ்சா நான் உன்னை ஞாபகம் செய்யறேன். அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, என்ன கொடுத்து வச்ச பாக்கியங்க. ஒன்னு அல்லாஹ் நினைக்கிறது பெருசா இல்லைங்களா? அல்லாவே நம்மளை ஞாபகம் செஞ்சா அதை விட நமக்கு ஒரு பெரிய கொடை இருக்க முடியுமா? அதனால அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உங்களுடைய நாவை சதா திளைத்து இருக்க செய்யுங்கள். நனைந்து இருக்க, ஈரமா இருக்கட்டும், நாவை உலர விடாதீங்க, சதா அல்லாஹ்வுடைய திக்ர் நாவல இருக்கட்டும். நாம இங்க சில்சிலாவில வெள்ளிக்கிழமை இரவுகளில்
காசாக எல்லாரும் கூடி திக்ரு செய்யறது பழக்கம். இப்ப இதுவரை நான் சொன்னது தனித்தனியா ஒவ்வொருத்தரும் திக்ரு செய்யுங்க. எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருங்க. அதுக்கு பிறகு நீங்க அதனுடைய பலனை பாப்பீங்க. அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருக்கக்கூடிய மனுஷனுக்கு மலை போன்ற பயங்கரமான ஆபத்துகள் வந்தா பனி போல போயிடும். அல்லாஹ்வுடைய திக்ர்ல தியானத்துல இருக்கிற மனுஷனுக்கு பயங்கரமான ஆபத்துகள் வந்தா அதை லேசா தட்ட கழிச்சிருவான் அல்லாஹ் தான். அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, அதுலயும் அல்லாஹ் சொல்றான், மன் ذكرني في نفسه, எந்த மனுஷன் யாருக்கும் தெரியாம அவன் கல்புக்குள்ளால என்ன நினைச்சானோ, யாருக்கும் தெரியல அவன் நினைக்கிறது, கல்புக்குள்ளால அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அதுக்கு ருஹு ஃபீ நஃப்ஸி, நானும் அவனை வெளியில காட்டிக்காம என் உள்ளத்திலேயே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அல்லாஹ் அக்பர். என்ன பாக்கியம் தோழர்களே, நாம கல்புல அல்லாஹ்வை நினைச்சா அல்லாஹ் மற்றவர்களுக்கு காட்டிக்காம தான் கல்புக்குள்ளால நம்மளை ஞாபகம் செய்வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கல்புல ஞாபகம் வந்துட்டா அப்புறம் என்ன குறை இருக்கும் துனியாவுல? அன்பர்களே, அப்ப நம்ம இடத்துல இருக்கு வித்து. நாம கொஞ்சம் முயற்சி செஞ்சா அல்லாஹ்வுடைய அருளை வரவழைச்சுக்கலாம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தேடிக்கலாம். ஆனா நாம கொஞ்சம் சடைகிறோம். நம்ம ஜென்ம விரோதி ஷைத்தான் இருக்கிறான், அவன் நம்மளுடைய நாவுகளை தடுக்கிறான், சிந்தனைகளை செதற வைக்கிறான். என்ன செஞ்சாலும் செய்து திக்ரு செய்யாதப்பா என்று நம்மளை கெடுத்து போடுறான். கயிறு போட்டுதான். அடுத்தாப்புல அல்லாஹ் சொல்றான், நீ தனிமையில உட்கார்ந்து என் கல்புல ஞாபகம் செஞ்சா நானும் ஒன்ன தனிமையில ஏன் கல்புல ஞாபகம் செய்வேன். நீ 4 பேர் முஸ்லிம்களை கூட்டிக்கிட்டு இஸ்லாமியர்களை கூட்டி ஒரு சபையில உட்கார்ந்து என்ன பத்தி பிரஸ்தாபம் செஞ்ச. இப்ப நான் யார பிரஸ்தாபம் செய்யறேன்? யாருடைய பேச்சுக்களை செய்றேன்? அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை. அல்லாஹ்வை உங்களுக்கு நினைவு உண்டாக்குறேன். விளங்குச்சுங்களா? அதுக்கு பகரமா அல்லாஹ் என்ன செய்யறானா, உன்னுடைய சபையை விட மேலான சபையை நான் கூட்டி அவர்களுக்கு மத்தியில ஒன்ன நான் பிரஸ்தாபிக்கிறேன். அல்லாஹ் அக்பர். இதுதான் அன்பர்களே காரணம். இந்த ஒண்ணு தான் காரணம் அன்பர்களே. அஜ்மீர்ல அடங்கி இருக்கிறாங்களே ஹஜ்ரத் பேர் மொய்னுத்தீன் சிஷ்தி சஞ்சரி கத்தஸல்லாஹு சிர்ரா. அன்பர்களே, அவங்க ஏதாவது இந்த நாட்டுல அணைகளை கட்டி நீர்களை தேக்கி கால்வாய்களை வெட்டி பாசன வசதி செய்தார்களா? நிரூபிக்க முடியுமா? இருக்கா சரித்திரத்துல? இல்ல ரயில் கண்டுபிடிச்சாங்களா? மோட்டார் கண்டுபிடிச்சாங்களா? ரேடியோ டெலிவிஷன் கண்டுபிடிச்சார்களா? டெலிபோன் கண்டுபிடிச்சார்களா? அன்பர்களே, இந்த துனியாவில் இப்ப இருக்கிற சாதகமான வஸ்துக்களை கண்டுபிடிக்க இல்லை. பின்ன இங்க இருந்து அஜ்மீருக்கு நாம ஏன் போறோம்? நம்மள ஏன் இங்க இழுக்குது? அதை உலகம் முச்சூடும் பரத்தி வச்சுட்டான்ல ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்திய. என்ன காரணம் தெரியுங்களா? குதுப் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரா, முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரா. அன்பர்களே, நம்ம நாட்டுல ஊடா மௌலூத் இல்ல, ஊரா மௌலூத் இல்ல, ரபியுல் ஆகிர்ல அவங்க பேரால பிரியாணி இல்ல. ஆனா நம்ம தாத்தா பேர்ல பிரியாணி தாவத் இல்ல, குதுப் நாயகம் பேரால பிரியாணி தாவத் நடக்குது. குதுப் நாயகம் அல்லாஹ்வுடைய வலி, நாம அவங்க பேரால பிரியாணி ஆக்கி ஏழைகளுக்கு பசியாத்துறது என்னத்துக்கு? அந்த சவாபு அவங்களுக்கு போகுது. இதுக்கு ஈசாலே சவாபுன்னு சொல்றது. இது சில வஹாபிகள் கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இதுல என்னத்துக்கு பொருள் விரையும்? அவன் வீட்டுல சோறு இல்லையா, உன் வீட்டுல வந்து திண்டாதானா இருக்கு. அட, என் வீட்டுல ஆக்கி கொடுக்கறது நோக்கம் என்ன? பல ஏழை அடியார்களுக்கு பசியாத்தனா அவர்கள் திண்டா அதுக்கு சவாபு நம்ம கொடுப்பானா இல்லைங்களா? பசியாத்தனத்துக்கு உணவு சவாபு இருக்கா இல்லைங்களா? இந்த சவாபை நாம யாரு கொடுக்கிறோம்? ஃபாத்தியா ஃபாத்தியான்னு சொன்னாத்தா அதனுடைய நோக்கம் என்ன? இந்த சவாபை நாம குதுப் நாயகத்துக்கு கொடுக்கிறோம். ஆக்கி ஏழைகளுக்கு பிரியாணி ஆக்கி 100 ஏழைக்கு பசியாத்தி விட்டு, யா அல்லாஹ் இந்த ஏழைகளுக்கு பசியாத்தின சவாபை நான் குதுப் நாயகத்துக்கு ஹதியா செய்யறேன், நீ அவங்க கணக்குல ஸ்பேரட்ல அவங்களுடைய பட்டோலையில வர வச்சிருந்தா அந்த நிமிஷம் போயிடுதாங்க. விளங்குச்சுங்களா? இது தந்தி மணியாடுற விட சீக்கிரமா போகுது, சந்தேகப்படாதே. என்ன சில பேருக்கு ரொம்ப விசுவாசம், அன்பர்கள் ரொம்ப விசுவாசம். என்ன நீங்க ஹதியா செஞ்சோம்னா இங்க போயிடும். அல்லாஹு அக்பர். தங்க தாம்பாளங்களில வச்சு அந்த கபர்ல சமர்ப்பிக்கப்படுது அந்த பட்டோலை. புதுசா உங்களுடைய பட்டோலையில இந்த கணக்கு புதுசா சேர்ந்திருக்கு. ஒரு அடுமை உங்களுடைய ஆஷிக், உங்களுடைய ஒரு காதலன் 100 படி சோறாக்கி பிரியாணி ஆக்கி ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு பசியாத்தி அந்த சவாபை அப்துல் காதிரே குதுப் நாயகமே உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று அவங்க பட்டோலையில கொடுக்குறான். குதுப் நாயகம் துஆ ஆரம்பிச்சுக்கிறாங்க, யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மைக்கு என்ன ஆளாக்குறானே, அவனை நீ காலியா வைக்காத, அவனை நிரப்பி கொடுக்குறாங்க. அரே ये देना नहीं है लेना है. இது கொடுக்கிறது அல்லப்பா, உன் சொத்தை காலியாக்குறது அல்ல, இழுக்கிறது. அதாவது அவங்களுடைய துஆவுனால அன்பர்களே நம்ம காரியம் ஆயிடுது. விளங்குச்சுங்களா? இது சன்மார்க்கத்துல ஜாயிஸான ஒரு சடங்கு. அது தப்புண்டு யாரும் சொல்ல முடியாது, நிரூபிக்க முடியாது. ஆனா ஒரு கூட்டம் இருக்கு, என்னத்துக்கு இந்த ஃபாத்தியா ஃபாத்தியாண்டுகிட்டு இருக்கிற சொத்து விரயமாகுது. என்ன அவன் வீட்டுல ஃபாத்தியா ஓதுறது இல்ல. விளங்குச்சுங்களா? ஜனங்கள்லாம் அவனை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கஞ்ச பயலோ, 4 ஏழைக்கு கூட சோறு இல்ல, ஒரு அவுலியா பேரால சோறு இல்ல, அல்லாஹ் பேரால சோறு இல்ல, நாயகத்து பேரால சோறு இல்ல. அதனால ஜனங்க குறை சொல்ல ஆரம்பிச்சான். அவன் பார்த்தான், இந்த ஃபாத்தியாவே நிறுத்திவிட்டா நம்ம பேர்ல இருக்கிற குறை போயிடும். அம்மனாண்டி ஊர்ல கோமணம் கட்டினா பைத்தியக்காரன்னு சொல்றது. எல்லாரும் தொழுவாம இருக்கிற ஊர்ல ஒரே ஒரு ஆள் தொழுதா
அவன் தொழுகை சீக்கிரம் நிறுத்தி போவான், எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணி விளக்குச்சுங்களா. இப்ப அவன் என்ன செய்யணும், முக்காவாசி பேர் தொழுகையாளியா போயிட்டா தொழுவாதவன் எல்லாம் ஊரை விட்டு ஓடி போடுவான், அவன் பைத்தியக்காரனா போடுவான். சொல்றது விளங்குதுங்களா அன்பர்களே? எல்லாரும் தாடி வச்சுட்டா தாடியை சிறைக்கிற 2 ஆள் இருக்க முடியுமா கும்பல்ல? முடியுமா நீங்க சொல்லுங்க. இப்ப எல்லாரும் சிறைக்கிறதுனால தாடி வச்சு ஆளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏய் தாடி போது பாரு, தாடி போது பாரு. ஏன்னா ரொம்ப மைனாரிட்டியா போச்சு தாடி. இது ஒரு பேச்சு இடையில சொல்லிவிட்டு அன்பர்களே அல்லாஹ்வுக்கு கிருபை செய்யுங்க. அப்ப ஈசாலே சவாப், சவாபை எத்தி வைப்பது. அதுல சில முட்டாள் என்ன கேட்கிறான், ஏன்டா குத்துபு நாயகத்துக்கு போய் கொடுக்குற, கொப்ப கபர்ல செருப்படி பட்டுக்கிட்டு கிடக்குறான், நன்மை இல்லாம குறவுனால ஒழுங்கா தொழுவுல நோன்பு வைக்கல, கபர்ல போய் அவர் செருப்படி கட்டு இருக்கிறான், செய்யற நன்மையும் கொப்பனுக்கு கூடடா, குத்துபு நாயகத்துக்கும் ஏராளமா இருக்கு, அவங்க தான் பெரிய குத்துபா போயிட்டாங்களே, அவங்களுக்கு நன்மையில என்ன குறவு இருக்கு, அவங்களுக்கு ஏன் மேல மேல கொண்டு சுமத்துற கேட்கறான். பாத்தீங்களா, கேட்கறான் சில பேர். அவர் சொல்லும் போது பார்த்தா ரொம்ப புச்ச, ஆமா நியாயம் தானே, அந்த சவாபை என் பாபாவுக்கு கொடுத்தாலும் நல்லதாச்சே, உன் பாபாவுக்கு கொடு, யார் வேணான்னு சொன்னா நிச்சயமா கொடு அன்பர்களே. ஆனா இப்ப இருக்கிற காலம் இருக்குங்களே, இது பயங்கரமான காலம். இப்ப நாம எல்லாம் நம்ம பிள்ளைகள் நம்ம அனுப்புவான்னு நினைச்சிட்டு வெறுங்கையா போவாதீங்க. நம்ம புள்ள குட்டி சவாப அனுப்புவான்னு நினைச்சு வெறுங்கையா போயிடாது. மரகையா மருதூது ஃபாத்திஹானா தருதுன்னு அவர் பட்டாணி என்ன மூதேவி செத்தா 3 ஃபாத்தியாவும் இல்ல 7 ஃபாத்தியாவும் இல்லன்ட்டாங்க விளக்குச்சுங்களா. இப்ப பசங்க சொத்தை பங்கு போட ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு 7 ஃபாத்தியாவுக்கு 700 ரூபாய் செலவுன்னு சொன்னா வேணவே வேணாம். தாவா சம்பாரிச்சு வச்சது கொஞ்சம், அதுல வேற ஃபாத்தியா ஓதிட்டு அவர் போனது போட்டு இருக்கிறத தான் சுருட்டுங்கிறான். இப்ப ஃபாத்தியா கீத்தியெல்லாம் போயிடுச்சுங்க. அதுலயும் சில பேர் என்ன சொல்றான், இதெல்லாம் இந்த லெப்பமார்கள் சுயநல கும்பல் என்ன ஆரம்பிச்சா பாருங்க. சுயநலவாதிகள் இந்த ஆலிம்ஷாக்கள் ஃபாத்தியாவை உண்டாக்கி விட்டு ஃபாத்தியாவை முளைக்க வச்சு அதனால 7க்கு சோறு 10க்கு சோறு 30க்கு சோறு 40க்கு சோறு 6 மாச ஃபாத்தியா வருஷ ஃபாத்தியா பாத்தியா பாத்தியான்னு இந்த ஆளுங்க திண்டு வளைச்சு விட்டாங்க. விளங்குச்சுங்களா? பாத்தியாவே ஒரு ஊர்ல ஒரு லெப்பே பாத்தியாண்டு ஒதுக்கிட்டு இருந்தாரு. பாத்தியாண்டு சொல்றது பாத்தியாம்பாரு. நான் அந்த சபையில இருந்தேன், என்ன லெப்பே அரபி உச்சரிப்பு வராம சொல்றீங்களா இல்ல வேணும்னு கிண்டலான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆளு சொன்னாரு, உங்களுக்கு தெரியாத சத்து, இப்ப யார் வீட்டுல ஃபாத்தியாவுக்கு உட்கார்ந்து இருக்கிறோன்னு தெரியாது. இவன் ஹயாத்தா இருந்தானே நாய வச்ச மாதிரி வச்சிருந்தான். ஒரு ஏழை வாசல்ல ஏற முடியுமா? வள்ளு வள்ளுன்னு விழுவும் அசரத்து. ஏன்டா எவன் சம்பாரிச்சு வச்சிருக்கிறான், யார் விட்டு சொந்த திண்டு விட்டு போலான்ற வந்து இதே வேலையாட உங்களுக்கு எங்கேயாச்சும் போய் சாவுங்கடா இப்படி எல்லாம் சொல்லுவான் அசரத்து. அவன் அதெல்லாம் என் நினைவுக்கு வந்துருச்சு. அதனால சபையோர்களே பாத்தியா, அவன் நானே திண்டு சாவேண்டானே. இப்ப யார் யார் திங்கிறா, 7 நாள் 7 கிழமை யார் யார் சோறு திங்கிறா பாத்தியான்னு அவன். அதுக்காக நான் பாத்தியான்னு சொன்னேன். அன்பர்களே, இது ஒரு இடப்பேச்சு. அப்ப ஃபாத்திஹா இருக்குங்களே, அது நீங்க உங்க பாபாவுக்கு செய்யுங்க. இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கு அந்த நாள் வர காத்துக்கிட்டு இருக்கு. அருமை நபி சொல்றாங்க, உங்களுடைய மரணம் அடைந்த நண்பர்கள், தாய் தகப்பே அண்ணன் தம்பி பெஞ்சாதி பிள்ளைகளுக்கு பந்துக்களுக்கு நண்பர்களுக்கு உங்களால் இயன்ற வரைக்கும் ஏதாகிலும் நன்மைகளை 3 குல்வல்லாஹ் ஓதி சவாப் அனுப்பிச்சா ஒரு குர்ஆனோடு ஓதுற சவாபு போயிடுது. கபர் அந்த நிமிஷம் போயிடுதுங்க. தந்தி மணியாடுற விட சீக்கிரமா போகுது. எப்படி போகுதுன்னு இங்க பாக்காத, கியாமத்துல பட்டோலையை பாத்துக்க, நீ அனுப்பிச்ச சவாபு போச்சா இல்லையாண்டு. அருமநாயகன் சொல்றாங்க, மரணம் அடைந்து மண்ணறையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தவிக்கிறார்களாம், அத அருமநாயகன் சித்தரிச்சு காட்டுறாங்க. தண்ணீரில மூழ்கி சாகக்கூடியவன் கரையில் நிற்கக்கூடியவர்களை பார்த்து யாராகிலும் என்னை காப்பாற்ற மாட்டீர்களா என்று எப்படி தத்தளிப்பானோ அந்த விதமாக உங்களை விட்டு பிரிந்து மண்ணறையில சென்றவர்கள் நன்மை குறைவினால் ஹயாத்தா இருக்கக்கூடிய பந்துக்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்களா, கெஞ்சுகிறார்களாம், தோழர்களே உறவினர்களே நண்பர்களே ஏதாகிலும் நன்மைகளை செய்து எங்களுக்கும் பிச்சை கொடுத்து எங்களுடைய நரக நிலையை இந்த நரக கடங்க சோன பூங்காவா மாத்துங்க என்று கெஞ்சுகிறார்களாம் மையத்துகள். விளங்குச்சுங்களா? இது எந்த மையத்துகள்? நன்மை குறைவோட போனவர்கள். அன்பர்களே, நம்ம மூதாதையர்கள் போனவர்கள். குத்துபு நாயகன் நம்மைய குறைச்சுக்கிட்டா போயிருக்கிறாங்க. அதனால அவன் என்ன சொல்றான், ஆமா நம்ம தாய் தகப்பன் பாவா அம்மா போனாங்க, காசு அவங்க நம்ம தேடிக்காம போனாங்க, சவாப் அனுப்பிச்சா நல்லது. குத்துபு நாயகத்துக்கு ஷாவுல் அமீன் நாயகத்துக்கு ஏன் அனுப்பணும்? அதுல அனுப்புறதுல ஹிக்மத் என்ன இருக்கு? நான் என்ன சொன்ன உங்களுக்கு அன்பர்களே, பணக்காரன் வீட்டு பிள்ளைக்கு 10 பைசாவுக்கு காரா புந்தி நான் வாங்கி கொடுத்தா அதுல நோக்கம் என்ன? சுயநலம் தான் இருக்கும். விளக்குச்சுங்களா? ஏன் வீட்டு பிள்ளைக்கு அவர் 10 பைசா காரா புந்தி வாங்கி கொடுப்பாரு? அட ஏன் அந்தஸ்துல அவர் பையனுக்கு காராபந்தி வாங்கி கொடுத்த 10 பைசாவுக்கு பணக்காரன் திருப்பி செய்யும் போது அவர் தான் அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல செய்யணுமா இல்லைங்களா? அவரும் ஒரு பொட்டல மிக்சர் வாங்கி கொடுத்தா காடி கீழே துப்பிடுறேன் என்ன? அவர் அப்படி செய்ய முடியாது. அவர் தான் அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல ஒரு ஆப்பிளாச்சும் வாங்கி கொடுப்பாரு.
இது நியதியாயிட்டீங்களா அன்பர்களே? நன்மை தேவையில்லாம தானே நிறைய தேடிக்கிட்டு போயிட்டாங்க குத்துபு நாயகம். அவங்களுக்கு நாம ஃபாத்தியா ஓதி சவாப் அனுப்பிச்சா, நன்மை அனுப்பிச்சா, அன்பர்களே அவங்க அங்க கை தூக்கிடுறாங்க. யாரெல்லாம் திடீர்னு என்னுடைய பட்டோலையில இப்படி பல லட்சம் நன்மைக்கு என்ன ஆளாக்கி விட்டானே, அந்த அடியான நீ மன்னிச்சு விடலாம், கருணை காட்டலாம், அவன் சொத்தை அபிவிருத்தி செய்யலாம், பரக்கத்து செய்யலாம், அவங்க துவா செய்யறாங்க. விளங்குச்சுங்களா? அல்லாவுடைய வலியா இருக்கிறதுனால அவங்க துவாவை எல்லாம் தட்டுறது இல்லை. நம்ம வாழ்க்கையில பரக்கத்து வந்துருச்சு. இதனால நம்ம மூதாதையர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுல பார்த்தா வருஷம், இன்னைக்கு ஒரு ஊர் இருக்கு தமிழ்நாட்டுல, ஊர் பேர் சொல்லக்கூடாது, இருக்க ஒரு ஊர் தஞ்சை ஜில்லாவில் சொல்லிவிடுறேன், அதுக்கு பிறகு தேடி விசாரிச்சுக்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மாசத்துல 20 ஃபாத்தியா. என்ன அஜ்மீர் நாயகம் பேர்ல ஃபாத்தியா, குத்துபு நாயகம் பேர்ல ஃபாத்தியா, ஏர்வாடி நாயகம் இப்ராஹிம் ஷைது வலியுல்லா பேர்ல ஃபாத்தியா. அன்பர்களே அவங்க எத்தனை அவுலியா பேரை பாடமாக்கி வச்சு எல்லா அவுலியாக்கள் பேர்ல ஃபாத்தியா விடுறதுல நெதவும் ஃபாத்தியா தான். அந்த ஊர்ல பேசிமாமா இருக்கிறவருக்கு வீட்டுல சோறாக்குற வேலையே கிடையாது. மாசத்துல 20 நாளைக்கு ரப்புடி கிருபினால அவருக்கும் சோறு, கூடையில சோறு போயிடும் வீட்டுக்கு. இன்னைக்கு தஞ்சாவூர்ல தஞ்சை ஜில்லாவில் ஒரு ஊர் ஹயாத்தா இருக்கு. இவன் கஞ்சர்கள் மூடர்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சா பாத்தியாவில மண்ணாண்டி போட்டான். ஏடா பாத்தியா பாத்தியான்னு இருக்கிற சொத்தெல்லாம் அழிக்கிற. அட இது அழிக்கிறது அல்லப்பா, பரக்கத்து தேடுறது. சரிதான், பாத்தியா அவங்களுடைய சரியான முறையை உங்களுக்கு சொல்லிவிட்டேன், பரக்கத்து. ஆனா ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு அபாயமான பாத்தியாவில போய் மாட்டிக்கிட்டேன். சோறு கீறு எல்லாம் ஆக்கி வச்சிருந்தான் மேனேஜர் சாப், பரக்கத்தான் நல்ல சோறு, கமகமாண்டு வாசனை. பாத்தியா ஓதுறதுக்கு முந்தையே எனக்கு ஆசை வந்துருச்சு. ஆஹா அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு பாத்தியா கூப்பிட்டா நல்ல சோறு கிடைச்சிச்சேன்ட்டு. யாரு பேராலன்னு கேட்டேன். ஏண்டா கேட்காம ஓதிவிட்டா பாத்தியாவை திருப்ப சொல்லுவாங்க. அதாவது நான் பொதுவா எல்லா நபிமார்கள் அவுலியாக்கள் எல்லாரும் பேரால ஓதிவிட்டேன்னு வைங்க, அவன் குறிப்பிட்ட அந்த அவுலியா பேர் வரலன்னா பாத்தியா கூடாதுன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால நான் முந்திய கேட்டுக்கிட்டேன், வம்பு என்னத்துக்கு, யார் பேராலன்னு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பேரால ஓதுங்க. அல்லாஹு அக்பர். அன்பர்களே மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு, நடுநடுங்கி கிடுகிடுத்து போயிட்டேன். நான் சொன்னேன் பாவி, இதுவரைக்கும் யாரும் அவங்களுக்கு சவாப் அனுப்புறது குத்தம் அல்லங்க, மரணம் அடைந்தவர்களுக்கு தான் நன்மை அனுப்பணும்னு அர்த்தம் அல்ல, ஹயாத்தானவர்களுக்கு நன்மை அனுப்பலாம். உதாரணமா உங்களுக்கு ஆசை வந்துச்சு, ஹசரத்துக்கு நம்ம பணிவிட செய்ய முடியலையே, 5 ரூபா ஹசரத்துக்கு காசு கொடுக்க முடியலையே, ஒரு சாயா வாங்கி கொடுக்க முடியலையே, உங்களுக்கு ஹசரத்துக்கு ஏதாவது நம்ம செய்யலாம், அவங்களுக்கு ஒரு உபகாரம் செய்யலாம்னு ஆசை வந்துச்சு. நீங்க 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி, யா அல்லாஹ் இந்த சவாபை யாருடைய வாசை நாங்க கேட்டு எங்க கல்ப ஹயாத்தாச்சோ அவங்களுக்கு பகரமா நாங்க ஒண்ணு செய்ய முடியல ரப்பே, இந்த 10 லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சவாபை அவங்களுக்கு கொடுக்கறேன்னா இன்னைக்கே என் பட்டோல ஏறிடும். உங்களுக்கு தெரியாது, சன்மார்க்க சட்டப்படி மௌத்தா போனவர்களுக்கு நன்மை கொடுக்கலாம், ஹயாத்தானவர்களுக்கும் கொடுக்கலாம். ஆனா நான் ஆச்சரியப்பட்டது, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நன்மை அனுப்பக்கூடாதுங்களா? அனுப்பலாம். ஆனா நான் ஆச்சரியப்பட்டது எதனால, இதுவரைக்கும் உலகத்துல யாரும் ஓதாத ஃபாத்தியால இருக்கு, இஸ்ராயில் பேர்ல ஏன் ஓதுறான்னு கேட்டேன். அப்பா அவன் விஷயத்தை விளக்கனா, ஹஸ்ரத் எனக்கு ஒரே பையன், என்ன 18 வயசு ஆயிடுச்சு, என்ன மாதிரி வளர்த்தேன், என் ஈரக்கொலை துண்டா வளர்த்தேன், கொடுத்ததும் எல்லாம் ஒண்ணுதான். கடுமையான ஜுரம் 104 டிகிரி இருக்கு, ஜுரம் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கு. டாக்டர் கேட்டா டைபாய்டுன்னு சொன்னா. கடைசியில சில பேர் சந்தேகப்படுறாங்க, இருக்குமா போயிடுமான்னு சந்தேகம் எல்லாம் வந்துருச்சு. போயிடுவான் போல தெரியுது. அதனால நான் பல பேர்கிட்டையும் கேட்டேன், யாருக்கு ஃபாத்தியா ஓதுனா பிள்ளைய காப்பாத்தலான்னு கேட்டேன். மொஹிதீன் ஆண்டவர்களுக்கு ஓதலாமா, அஜ்மீர் நாயகத்துக்கு ஓதலாமா, சாவுல் அமீர் நாயகத்துக்கு ஓதலாமான்னு கேட்டேன். அதுல ஒருத்தன் சொன்னா, ரூஹ கைப்பற்றுறது இஸ்ராயில் தானே, அவங்க பேர்லயும் ஓதிப்பிடு, 10 படி அரிசி சோத்து அவங்களுக்கு கொடுத்தா அதுலயே சமாதானப்படுத்தி வாங்காம நிக்க மாட்டாங்களா? நல்ல நாளைக்கு ஒரு 10 வருஷம் விட்டு கொடுக்க மாட்டாங்களா? ஆண்டாமே. ஆஹா, இந்த அளவுக்கு வந்துருச்சா சமுதாயம். ஏன்னா இவன் அரசாங்கத்துல அங்கே இங்கே அப்படி காசு சொருவி நடக்காத காரியங்கள்லாம் நடத்தி, அதுக்கு என்ன சொல்லுதுங்க, என்ன டேப் ரெக்கார்ட்ல அதுக்காக சொல்லுங்க, லஞ்சம் அதை கொடுத்து அப்படி பிளாக் மார்க்கெட்ல வேலைகளை சாதிச்சுக்கிறது, அடுத்தவனுடைய இதெல்லாம் தனக்கு சாதிச்சுக்கிறது. இப்படியே உலகத்துல பழகி போனதுனால இப்ப இவனுக்கு புத்தி எங்க போயிடுச்சு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 10 படிச்சு பலவு சோறாக்கி லஞ்சம் கொடுத்து விட்டா அல்லாஹ் ஆர்டர் போட்டாலும் சரிதான், அந்த ரூஹ கைப்பற்றுன்னு சொல்லிவிட்டான் அல்லாஹ். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் யோசிப்பாங்க, ஆஹா 10 படி அரிசி சோறு நம்ம பேரால கொடுத்துருக்கான் பைய, அவன் பிள்ளைய நம்ம எப்படி கைப்பற்றுறது, கொஞ்ச நாளைக்கு நம்ம டிமிக்கி கொடுக்கலாம், கொடுப்பாரா அல்லாஹ் கிட்ட, அவர் ரூஹ முந்தி வாங்கி விட்டுருவான் அல்லாஹ். மலக்குமார்களை நீ விளங்க இல்ல, மலாயிக்மார்களுடைய தன்மை என்ன தெரியுமா? மலாயிக்மார்களுடைய தன்மை யஃபஅலூன மா யுமரும், அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா அப்படியே செஞ்சு விடுவாங்க. அன்பர்களே கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க மலக்குகள். சொல்றேன் கேட்டுக்குங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரும் ஒரு மலையில குடியிருந்தாங்க. ஒரு சமயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மலை அடிவாரத்தில், இந்த மலையில 4 பக்கம் காட்டு திக்குகள்ல தாய்க்கு உணவு தேடி போயிருந்தாங்க, இறை தேடிக்கிட்டு வரேன்னு போயிருந்தாங்க. அப்ப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சொன்னாங்க. என்னான்னு கேட்டாங்க. உங்க ரூஹ கைப்பற்ற சொன்னா அல்லான்னு சொன்னாங்க.
அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் வர காத்துக்கிட்டு இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தீதார்ல, எனக்கு இந்த துனியாவில் இருக்குன்னு ஆசை இல்லை. ஆனால் என் பிள்ளை ஈசா இறை தேடி போயிருக்காரு, உணவு தேடி. அது வர்றதுக்கு முந்தி நீங்க ரூஹ கைப்பற்றிட்டா என் பிள்ளை துடியா துடிச்சு போயிடுவாரு. கொஞ்ச நேரம் இருங்க, என் பிள்ளை வந்தவொடனே நான் பயணம் சொல்லிக்கிறேன், அப்புறம் ரூஹ கைப்பற்றுங்கன்னு சொன்னாங்களாம். யாருங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம். கேட்டு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களா, உங்களுடைய பிள்ளை உங்க பாசம் இதற்காக அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய எனக்கு உரிமை இல்லைன்னு ரூஹ கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. சரித்திரம் பெரட்டி பாரு. இவர் இஸ்ராயலுக்கு பாத்தியா ஓதுறாரா, பிள்ளைய விட்டுருவாருன்னு சொல்லி. அன்பர்களை இந்த மாதிரி தப்பா அரசாங்கத்துல செஞ்ச மாதிரிலாம் மலாய்க்குமார்களை ஏமாத்தி புள்ளான்னு நினைச்சா இது தப்பான பாத்தியா. அந்த எண்ணம் தப்பா இருக்கு. நன்மையா அனுப்புங்க, யாருக்கும் அனுப்புங்க, அதை பத்தி ஆட்சேபனை இல்லை. சரி, இடையில ஒரு பேச்சு வந்து சொல்லிவிட்டேன். அதுலயும் சில பேர் இந்த டிபார்ட்மெண்ட் பிரிச்சிருக்கிறாங்க. பாத்தியாவலி ஒரு வீட்டுல பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சந்தேகமான நெருக்கடியான நேரம் வைங்களேன். நம்ம நாட்டு பழக்கம் தெரியாதுங்களா? இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்க போறதா இருந்தாலும் கொஞ்சம் மொழிய மேல பறக்கணும்னா எல்லாம் அழுவ ஆரம்பிப்பாங்க. நம்ம நாட்டு பழக்கமே அது. சிகிச்சை கூட செய்ய மாட்டாங்க, டாக்டர் தூக்க மாட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் சேர்ந்து அழுவ. ஒரு வீட்டுல அழுதா அக்கம் பக்கத்து தாய்மார்கள், இஸ்லாமிய மக்கள் வீட்டுல குடியிருக்க முடியுமா? எல்லா வீட்டு பெண்களும் ஓடி வந்துட்டாங்க. ஒரே கும்ப வீட்டுல என்ன 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 எல்லாம் பிள்ளை போயிடும் போறதுக்கு தாய் தவிக்கிறான். அதுக்கு ஒரு பொம்பளை சொல்றா, மொய்தீன் அண்ணன் உங்களுக்கு நேர்ந்துக்கடி, ஏண்டி சும்மா இருக்குது, திடீர்னு நேர்ந்துக்க. மொய்தீன் அண்ணன் உங்களுக்கு நேரடியா நேர்ந்துக்க. நேர்ச்சை எந்த அவுலியாவுக்கும் நேரடியா செய்யக்கூடாது, அல்லாஹ் கிட்ட தான் செய்யணும். எப்படி செய்யணும்? யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு நீ சுகத்தை கொடு, ஆயில நீடிச்சு கொடுல்ல, அப்படி இப்ப இருக்கிற தங்கடத்தை நீ நிவர்த்தி செஞ்சு கருணை காட்ட ரப்பே, நான் 100 மிஸ்கீன்களுக்கு சோறு பசியாற்றி அந்த சவாப உன்னுடைய குத்துபுல் அக்தாப் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜிலானிக்கு கொடுக்கிற அல்லாஹ் என்று நேர்ச்சைய அல்லாஹ் கிட்ட செய்யணும். நேர்த்திக்கடன் இபாதத்து. அது அல்லாதவர்களுக்கு நேரடியா செய்யக்கூடாது. இப்ப அறியாமையினால நாம நேரடியாக அவுலியாக்களுக்கு செஞ்சுக்கிறோம். மொய்தீன் ஆண்டவர்களே, இந்த காரியத்தை வெற்றியாக்குங்க, உங்களுக்கு நான் இவ்வளவு காணிக்கை செலுத்துறேன், ஏர்வாடி நாயகமே என் காரியத்தை வெற்றியாக்கு, இப்படி நேரடியா அவுலியாக்களை கூப்பிட்டு நேர்ச்சி செய்யக்கூடாது. எல்லா இடத்துல செய்யுங்க. அந்த அவுலியாக்களுக்கு நீங்க என்ன அனுப்புறீங்களா சந்தோஷமா அனுப்புங்க, பேச்சு இல்லை. சரிதான். இப்ப அந்த பிள்ளை சுகக்குறவுக்கு ஒரு பொம்பளை சொன்னா, மொய்தீன் ஆண்டவங்களுக்கு நேர்ந்திக்க, அதுக்குள்ள அடுத்தாப்புல நின்றால குளிச்சு ஒரு குத்துனா, ஏண்டி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? பிள்ளைக்கு இருக்கிற சீக்கு உனக்கு தெரியுமா? வயித்தால போயிட்டு இருக்கு, நிக்க மாட்டேங்குது, இது கால்ரா மாதிரி தெரியுது. இதுக்கும் மொய்தீன் ஆண்டவங்களுக்கு என்னடி சம்பந்தம்? கால்ரா கழிச்ச வந்தா அஜ்மீர்ல இருக்கிற நாயகத்துக்கு நேர்ந்துக்கணும். டிபார்ட்மெண்ட் பிரிச்சா பாருங்க. நம்ம தாய்மார்கள் தபலீக் இருக்குங்களே உச்சகட்டத்துக்கு போய் நின்றுச்சு. அதாவது ஒவ்வொரு சீக்குக்கு ஒரு அவுலியா. ஏன்னா டாக்டர்கள் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்டமக் ஸ்பெஷல், இப்படி தனித்தனியா இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தாய்மார்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தெரியாது. அவங்க என்ன செஞ்சு விட்டாங்க, ஒவ்வொரு சீக்குக்கு ஒரு அவுலியா ஒதுக்கி டிபார்ட்மெண்ட் தனித்தனியா கொடுத்துட்டாங்க. அதனால கழிச்ச கால்ரா வந்தா அஜ்மீர் நாயகத்தை கூப்பிடணும், ஜுரம் வந்தா முஹைதீன் ஆண்டவர்களை கூப்பிடணும். விளங்குச்சுங்களா? மத்த அவுலியாக்களை எதுக்கு வச்சிருக்கிறாங்களோ அது எந்தெந்த சீக்கு ஹயர். இங்க நடந்த சம்பவம். அப்ப நான் சொன்னேன், தாய்மார்களே என்ன அலங்கோலப்படுத்துறீங்க மார்க்கத்தை, எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அன்பர்களே, ஒரு மசலா விளங்கிங்க. அவுலியாக்களுக்கு இன்னைக்கு ஒரு பவர் இருக்கு. விளங்குச்சுங்களா? அது என்ன பவர்? சமயத்துல நம்ம தப்பா அவுலியாக்களை பயன்படுத்தணும். அதான் உதாரணமாகத்தான் ஒரு கலெக்டர் கையெழுத்து போடுற வேலையெல்லாம் கிளார்க்கு கிட்டே கொடுத்துட்டார். கிளார்க், இந்தப்பா நீனே குடும்பம் வரைக்கும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க, சிரமங்கள் எனக்கு கொடுக்காது, நீனே பாரு அட்ஜஸ்ட் பண்ணு. விளங்குச்சுங்களா? இப்போ போகக்கூடிய மனுஷன் அப்ளிகேஷனை கலெக்டர்கிட்ட கொண்டு கலெக்டர் கிளார்க்கே வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டாருன்னு வைங்க. என்ன அப்ப அந்த மனுஷன் நினைச்சுக்கிட்டா கலெக்டருடைய பவர்கள் அனைத்தும் இப்ப கிளார்க்கு வந்துருச்சுன்னு நினைச்சா முட்டாளா இல்லைங்களா? அசந்தானுங்களா? அப்ப என்ன நினைக்கிறான், கலெக்டருடைய பர்மிஷன் பேர்ல தான் இவன் கையெழுத்து போடுவான், கலெக்டர் தடுத்தா போட மாட்டான். நாம 5 ரூபா கொடுத்தா தனியா அவங்க ஜேபில் போட்டு இவனே கையெழுத்து போடுவான். கலெக்டர் பாக்குறமா எப்படி போடுவாங்க? கலெக்டர் ஃபைல கொண்டு வைப்பான். அவர் போட நீயே போட்டுக்கப்பா, அவளை பவர் கொடுத்துட்டு போட்டுக்கடா போட்டுருவான். விளங்குச்சுங்களா? அதே மாதிரி அன்பர்களே, சர்வ பொறுப்புகளும் சர்வ சக்திகளும் அல்லாஹ் ஒருத்தரும் தான் இருக்கு, எல்லா இடத்துல தான் இருக்கு. விளங்குச்சுங்களா? சரி தான், இப்ப நாட்டுல மழை பெய்யல, என்ன மழை சுருக்குனா அல்லாஹ். இந்த வருஷம் தான் ரஹமத்தா பெய்யுது. மழை சமயத்துல சுருங்குனா நாம துவா யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட. நேரடியா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு ராவும் பகலும் அழுதா ஏன்னு கேட்பாங்களா? கண்ணீர் வடிச்சாலும் சரிதான், திருப்பி பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, மழையினுடைய பொறுப்பு என் கையில சாட்டி இருக்கிறான்ல, அவன் கொட்டுனா கொட்டி விடுவேன், நிறுத்துனா நிறுத்திக்குவேன், கேட்கறது அல்லாஹ் கிட்ட கேளுங்க, நான் பொறுப்பு இல்லைன்றுவான். சொல்றது விளங்குதுங்களா? அவுலியாக்களுக்கு ஒரு பவர் கொடுத்திருக்கிறான்ல. என்ன செய்யறாங்க, நாம யாராகின்னு போய் அவுலியாக்களுடைய தர்பார்ல ஏதாகிலும் நம்ம குறைகளை சொன்னா அவங்க அல்லாஹ் இடத்துல அதை முப்படுத்துறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய வாசல்ல வந்திருக்கிற ரப்பே,
என் தர்பார்ல வந்திருக்கிறான். ஏன்னா நான் ஷாவுல் அமீது நாயகத்துடைய தர்பார்ல அடிக்கடி போறேன். போய் பல அப்ளிகேஷன் போடுறது. அப்ளிகேஷன் நீங்க போடுறாப்ல இல்ல, புள்ள குடு, காசு குடு, கடையில வியாபாரம் குடு, பறக்கத்து குடு, இந்த பிசினஸ் என்கிட்ட கிடையாது. நான் எப்ப போனாலும் என்ன சொல்றது, நாயகமே நீங்க ஹயாத்தா இருக்கும் போது இரவும் பகலும் தீனுக்கு எப்படி சேவை செஞ்சீங்களோ, நபி அவர்கள் இரத்தம் சிந்தி வளர்த்து விட்ட நந்தவனத்துக்கு எப்படி ஊழியம் செஞ்சீங்களோ, இந்த நாய அந்த சேவையில ஈடுபடுத்த சொல்லி துவா கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். உடனே குத்துப் நாயகம் கை தூக்கிறது. ஷாவுல் அமீது நாயகம் அட அல்பப்பைய, நான் செஞ்ச வேலையை வாங்க சொல்லி துவா கேட்க சொல்றான். அப்ப அந்த வேலைக்கு துவா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அன்பர்களே, நான் எப்ப போனாலும் அசத்து கை தூக்கி விடுறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. அது எனக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்தா தெரிஞ்சு போடும். சரிதான். இப்ப நீங்க போய் வேற ஒண்ணு கேக்குறீங்க. என்ன கேக்குறீங்க? ஷாவுல் அமீது நாயகமே, ரொம்ப நாள பிள்ளை இல்ல, கல்யாணம் செஞ்சு 18 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளையே இல்லாம இருக்கு, உங்க தர்பார முராதை இங்க தான் வச்சிருக்கிறேன், நீங்க தான் பார்த்து கொடுக்கணும். அவங்க என்ன செய்வாங்க? நீ போட்ட அப்ளிகேஷனை அல்லாஹ் கிட்ட தள்ளுறாங்க. உடனே யாருடைய அப்ளிகேஷன் அவுலியாக்கள் ரிஜெக்ட் பண்றது இல்ல, அவங்க வாசல மிதிச்சிட்டா சரிதான், அவர்கள் பேர்ல ஒரு ஹக்கா ஆயிடுதான், ஒரு பொறுப்பாயிடுது. நம்ம வீட்டுல இருந்து ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை சொன்னா நம்மால ஆனது செய்யறோமா இல்லைங்களா, அல்லது யாரை கொண்டு செய்ய முடியுமா அது செய்யறோமா இல்லைங்களா? அப்படி அவுலியாக்கள் இடத்துல போய் நாம ஒரு விஷயத்தை சொன்னா அவங்க அதை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியானுக்கு அது கொடுப்பது நியாயமா இருந்தால் கட்டாயமாக கொடுத்துறான். அது அந்த அவுலியாவுடைய துஆ பரக்கத். விளங்குச்சுங்களா? அல்லாஹு தஆலா தக்தீரில அந்த அடியானுக்கு கொடுப்பது இல்லைன்னு சொன்னா 1000 அவுலியா கை தூக்குனா கிடைக்காது. இதை விளங்கி செய்ய. இவன் எப்படி போறான்? இப்ப நான் கலெக்டருக்கும் கிளார்க்குக்கும் உதாரணம் சொன்ன பாருங்க. இல்லங்க, இப்ப கலெக்டரே சுத்தமா அவர் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, பவர்ஸ் அவ்வளவு கிளார்க்குக்கு வந்துருச்சு, அதனால இவர் காலத்தை கட்டி பிடிக்கணும். அந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல சில பேரு அல்லாஹ் எல்லா டிபார்ட்மெண்ட் அவுலியாக்கிட்ட கொடுத்துட்டு இப்ப சும்மா இருக்கிறான், அவுலியாவை தான் பிடிக்கணும், அல்லாவை கூப்பிட்டு என்ன ஆகுங்கிறான் சில பேர். அதனால தாங்க சில பேர் இப்ப அல்லாவை கூப்பிடுறது இல்ல, அவுலியாவை தான் கூப்பிடுற. அடி விழுந்த உடனே அவுலியாவுடைய தர்பாருக்கு போறான், போவேனான்னு சொல்லல, நானே போறேன். என்ன அங்க வர ஜியாரத்து செய்யறாங்க பாருங்க மக்கள், அவுலியாக்களை தரிசிக்க வர்றாங்களே, அவங்க மிதிக்கிற மண்ணை தொட்டு மூஞ்சில அப்பிக்கிட்டு வர்றேன். அவுலியாவுடைய மண்ணு கிடைக்கிறது இல்ல. ஷாவுல் காதர் கஞ்ச சவாயி ரஹமத்துல்லாஹி காதர் ஹமீது அவுலியா அவங்களுடைய தர்பார்ல ஒரு பொட்டி இருக்கு பித்தளையில, அதுக்குள்ளால சர்க்காருடைய பாதரட்சை இருக்கு. நான் எப்ப போனாலும் இந்த தலையில கொஞ்சம் வைக்க சொல்றது. ஒரு நாள் மெதுவா கேட்டு பார்த்தேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தர் உள்ள போன 1 ரூபா கொடுத்துட்டு அவர் ஒரு பெரிய கிழமை அதை தூக்கி தலையில வச்சாரு. நான் சொன்னேன், இந்த பொட்டியை கொஞ்சம் திறந்து அந்த பாதரட்சி எடுத்து நேரடியா வச்சிருங்களேன், இந்த கண்ணால கொஞ்சம் முத்த போட்டு போறேன்னு. அது எங்களுக்கு அனுமதி இல்லை சொல்லிட்டாரு. அந்த பாதரட்சை இருக்கிற பெட்டியாச்சும் பட்டுச்சே, அந்த சந்தோஷத்துல வந்துட்டு. அன்பர்களே, அவுலியாக்களை அவ்வளவு மதிக்கணும். அவங்க கால்ல மிதிப்படுற மண்ணா போயிடுன்னு சொல்லிட்டாங்க குத்துப் நாயகம். அவுலியாக்களுடைய கால்ல மிதிப்படுற மண்ணாய்க்கு உனக்கு வாழ்வு கொடுத்துரும் அல்லாஹ் தஆலா. வேண்டாம்னு நான் சொல்ல இல்லை, ஆனா நீ அவுலியாக்களை தப்பா பழங்குற. அல்லாஹ் எல்லா பவர்ஸும் அவுலியா கொடுத்துட்டான், அவர் பார்த்து என்ன வேண்டாலும் செய்யலாம், ஆண்டவனுக்கு இதுல சம்பந்தமே இல்லைன்னா அல்லாஹ் வேலை இல்லாம ஆயிட்டான்னு அர்த்தமாச்சு. விளங்குச்சுங்களா? கிளார்க்குக்கும் கலெக்டருக்கும் சொன்னதா. அப்ப அவுலியா இடத்துல போகும்போது என்ன நியத்தோட போகணும்? மார்க்கம் எதை ஆதரிக்குது? இந்த அவுலியா என்னுடைய ஹக்குல துவா கேட்டா நான் பாவ தோஷம் உள்ள அடியான், சமயத்துல என்னுடைய பாவங்களை காரணமா வச்சு என் துவாவை அல்லாஹ் கபூல் செய்யாம இருக்கலாம், ஆனா இவரோ அல்லாவுடைய நல்லடியார், அல்லாவுடைய வலி குத்துபு, இவங்க எனக்காக கை தூக்குனா அல்லாஹ் கருணை காட்டுவான் என்ற எண்ணத்தோட அவுலியாக்கள் இடத்துல போறது குற்றம் அல்ல, சந்தோஷமா போங்க. ஆனா தொழுகை விட்டு போவாதீங்க. அவுலியா ஹயாத்தா இருக்கும் போது நீ தொழுகாம போய் நின்ற என்ன ஆர்காட் ஜோட்டா தான். அவுலியாக்கள் ஹயாத்தா இருக்கும் போது போயிருந்தா தெரியும், அவங்க மரணம் அடைந்து மண்ணறையில இருக்கும் போது வட்டி வாங்கினவனு போறான், ஜினா செஞ்சவனு போறான், கள்ளு குடிச்சவனு போறான், எல்லாம் போய் நிக்கிறான். அவங்க உள்ள இருக்கிறதுனால அவங்க ஹல்ல இருக்கிறாங்க. அன்பர்களே, அதனால அயோக்கியத்தனை செஞ்சுக்கிட்டு அவுலியாக்கிட்ட போனா அனுசரணை கிடைக்குன்னு நினைக்காதீங்க. அவங்க நமக்காக கையும் தூக்க மாட்டாங்க எல்லா இடத்துல. ஏன்னா பாவிகளை எப்பவுமே அவுலியாக்கள் வெறுத்து இருக்கிறாங்க. ஹயாத்துல எடுத்து சரித்திரங்களை பெரட்டி பாத்துங்க. பாவிகள் தொழுகாதவர்களுடைய முகத்துல முழிக்க இல்ல அவுலியாக்கள், அவ்வளவு வெறுத்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவுலியாக்கள் மண்ணுல போன உடனே இப்ப நாம கொண்டு போய் கொடுக்குற காணிக்கைக்காக வேண்டி சந்தோஷமா வரவங்க அடைச்சுக்குவாங்களா? ஓரளவுக்கு அல்லாஹ்வை வணங்குங்க, தொழுகுங்க, அர்ப்பணமாகுங்க, அல்லாஹ்வுக்கு நேர்மையா நடங்க. மேல் மிச்சமாக நம்மை விட இந்த நல்லடியார் துவா கேட்டா சீக்கிரம் கபூலாகுமே என்ற நியத்துல அங்க போங்க, கட்டாயம் காரியம் படிக்கும். அன்பர்களே, ஆதரவற்று போக வேண்டாம், மனம் முறிய வேண்டாம். அல்லாஹ் காத்துக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் முன் பின்னா கொடுப்பான். சப்ஜெக்ட் வேற வேற பக்கமா போயிட்டே இருக்கு. சரிங்களா? சரிதா, பாயிண்ட்ல இருக்கிற நான் என்னத்தா அசல் பேச்சுன்னா அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யுங்க. அதனால என்ன ஆகும்? நீங்க வெற்றி அடைவீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் ரப்புடைய கிருபையினால சாத்தியமாயிடும். ஏதா சேர்ந்து திக்ர் செஞ்சா அல்லாஹ், நாம ஒன்னா சேர்ந்து திக்ர் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான்? இப்ப நான் அல்லாஹ் இங்க பிரஸ்தாபிக்கிறேன்னா அங்கே இருந்து ஒரு கிளையா பிரிச்சேன். அஜ்மீர் நாயகம்
அணைகளை கட்டி தண்ணீரை தேக்கி கால்வாய் வெட்டி நீர்ப்பாசன வசதி செய்யல. இந்த மாதிரி ஆச்சரியமான ஏர்மெயில், ரேடியோ, ரயில், டெலிவிஷன் இதை கண்டுபிடிக்கல. வேற அவர்கள் செய்தது என்ன? மக்களுக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுத்தார்கள். உண்மையா இல்லைங்களா? இதை தவிர வேற சேவையை காட்ட முடியுமா? சரி, இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா? கியாமத் நாள் வரைக்கும் அந்த அவுலியாவை நம்ம அனைவருக்கும் காட்டி கொடுத்துட்டான். அன்பர்களே, அவுலியாக்கள் நம்மளுடைய கவனத்தை அல்லாஹ் பக்கம் திருப்பினாங்க, அல்லாஹ் நம்ம கவனத்தை அவுலியாக்கள் பக்கம் திருப்பி வச்சு விட்டான். அதனால தாங்க சரபோஜி மகாராஜா கபர்ல யாரும் சியாரத்துக்கு போறாங்களா? பாத்தீங்களா? என்ன அவர் மானியம் கொடுத்ததான் ஷாவுல் அமீது நாயகர் இருக்கிற இடம். ஷாவுல் அமீது நாயகர் தர்பார் பாத்தீங்களா? சேர நாடு, சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய சிம்மாசனம் இருக்கா? ஆட்சிகள் இருக்கா? அட ஷாஜான் சக்கரவர்த்தி கட்டினாரு என்னங்க தாஜ்மஹால் இருக்கா இல்லைங்களா? அங்கேதான் அவரும் அடங்கி இருக்கிறார். ஒருத்தர நான் போனேன், எல்லாம் பூட்ஸ் காலோட வளர்த்துறான், கேமரா வச்சுக்கிட்டு ஆளுங்களும் கட்டணத்தை பார்க்க வந்திருக்கிறான். அவரை பார்க்க யாரும் வரல, அவர்கிட்ட துவா, அவர்கிட்ட எதுவும் கோரிக்கை அனுப்ப விண்ணப்பம் செய்ய யாரும் வரல. யாராகினும் ஒருத்தனாச்சும் ஃபாத்தியா ஓதுவானான்னு 1 மணி நேரம் நின்று பார்த்து அவர் ஹபரை தாண்டி எல்லாம் சும்மா தான் வளர்த்துறான். ஃபாத்தியா யாரும் வந்து அப்புறம் என் மனசுல இறக்கம் வந்துச்சு. நான் ஒரு தடவை அல்ஹம்து ஓதி, 3 குல்லு அல்லா ஓதி, குல்லவுது ஃபலக் ஓதி, குல்லவுது நாஸ் ஓதி அந்த சவாப் அவருக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்தேன். அப்பதான் என் மனசுல வந்துச்சு, என்ன காரணம்? உலகமே பிரமிக்கும்படியான இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டின மனுஷனுக்கு ஒரு ஃபாத்தியாவும் இல்ல. என்னங்க ஷாவுல் அமீது நாயகத்திரி பாதுஷா தரகால போய் பாருங்க, இரவு பகலா ஒரு ஜமாத்து குர்ஆன் ஓதுறாங்க, ஒருத்தர் யாசின் ஓதுறான், ஒருத்தர் மௌலூத் நடந்துகிட்டே இருக்கா இல்லைங்களா? கண்ணால பாக்குறோமா இல்லைங்களா? ஏன் அன்பர்களே, என்ன காரணம்? இவ்வளவு பேருடைய கவனத்தை ஏன் திருப்பினா அல்லாஹ்? அவர்கள் ஹயாத் எல்லாம் அடியார்களை அல்லாஹ் பக்கம் திருப்பினாங்க. அடியார்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை போட்டாங்க. அல்லாஹ் அதுக்கு பிரதி உபகாரம் என்ன செஞ்சா? அடியார்களுடைய கல்புகள்ல அவுலியாக்களுடைய முஹப்பத்தை போட்டுட்டான் அல்லாஹ் தஆலா. விளங்குச்சுங்களா? அப்ப அந்த அல்லாஹ் நமக்கும் இருக்கிறான்ல. நாமளும் இந்த தீனுக்கு கொஞ்சம் தொண்டு செஞ்சா, நாம இஸ்லாத்தை ஹயாத்தாக்குனா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓங்க செஞ்சா, அல்லாஹ்வுடைய புகழை மங்க விடாம காப்பாத்துனா, அல்லாஹ்வுடைய திருக்கலிமாவை இந்த உலகம் எல்லாம் பரத்துனா, நம்ம பேரைய அல்லாஹ் காப்பாத்துவானா இல்லைங்களா? நிச்சயமா காப்பாத்துவான். நண்பர்களே, முகலாய மன்னர்கள் 900 வருஷம் ஆட்சி செஞ்சான். சரித்திர புஸ்தகத்துல பேர் இருக்க தவிர எங்கேயும் அக்பர் சக்கரவர்த்தி பேர்ல ஃபாத்தியா இல்ல, அவுரங்கஜீப் பேர்ல ஃபாத்தியா இருக்கா நம்ம நாட்டுல? பின்ன குத்துப் நாயகம் பேர்ல ஃபாத்தியாயே? அட இவராச்சும் ஒரு ஆட்சி செஞ்சார். குத்துப் நாயகம் எந்த ஊருக்கு ராஜா? பின்ன ஃபாத்தியா எதனால? குத்துப் நாயகம் பல லட்சக்கணக்கான மக்களை, போலி முஸ்லிம்களை அவுலியாக்களாக ஆக்கி விட்டார்கள். அரே சோருக்கு அப்தால் பனாதியா. ஒரு நாள் அவங்க வீட்டிலேயே ஒரு திருட வந்தா, அப்தால் என்று அவுலியாக்களில் ஒரு தர்ஜா இருக்கு, அந்த ஆளை கூப்பிட்டு தௌபா செய்ய வச்சு அப்தால் ஆக்கி விட்டாங்க, பெரிய வலி ஆக்கி விட்டாங்க. விளங்குச்சுங்களா? அந்த மாதிரி குத்துப் நாயகம் அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வுடைய மெய் விசுவாசிகளாக, ஈமான் கொண்ட காதலர்கள், பக்தர்களாக மாத்தினதுனால அவங்களுடைய பேரால வீடு வீடா மௌலூத் ஆக்கி விட்டாங்க, ஊர் ஊரா பிரியாணி ஷேர் ஆக்கி விட்டாங்க. இருக்கா இல்லைங்களா? நானும் குத்துப் நாயகம் பேர்ல வருஷம் ஃபாத்தியா ஓதுறதுங்க. ஆனா கொஞ்சம் சின்ன ஃபாத்தியா, ஏழை மனுஷன், சின்ன செடி வச்சு சின்ன ஃபாத்தியாவதி முரீதுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொடுத்து ஏமாத்தி குத்துப் நாயகத்துக்கு. ஆனா ஒரு கத்தம் கட்டாயம் வருஷம் ஒரு 30 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் குர்ஆன் ஓதிடும். ஒரு குர்ஆன் ஓதி அந்த சவாபை யாரு கொடுக்கறதுங்க? குத்துப் நாயகத்துக்கு. ஏன் கொடுக்கிறோம் குத்துப் நாயகத்துக்கு? அவங்க பேர் என்ன? முஹையுத்தீன், அரும்பாடுபட்டு தீன ஹயாத்தாக்கினவர்கள். இப்ப நாம இந்த சவாபை சர்க்காருக்கு அனுப்பிச்சோம். அவங்க என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டு இவ்வளவு லட்சம் குர்ஆன்ல ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. குர்ஆனுடைய மொத்த எழுத்து எத்தனை? ஆயத்து எழுத்து கேட்க சரி ஆயத்து சரி, எழுத்து எனக்கு யாவும் இல்லை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் ஓதிவிட்டா 30 நன்மையா? அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10. அல்லாஹ் அக்பர். 3 தடவை கொல்லு அல்லாஹ் ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதுன சவாபு. அப்ப முழு குர்ஆனுக்கு எவ்வளவு சவாபு இருக்கும்? இவ்வளவு சவாப குத்துப் நாயகம் ஓதுனா அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? அவங்க கைத்துக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. யா அல்லாஹ், இந்த பைய ஒரு குர்ஆனை ஓதி சவாபு அனுப்பிச்சிருக்கிறான். ஆனா குர்ஆனை ஓதிண்டா எல்லாரும் இஹ்லாஸா ஓதுனா தான் சவாபு போகும். இந்த கொண்ட கல்லைக்கிட்டு ஓதுறானா அந்த சவாபு போகாது. ஞாபகத்துல வச்சுங்க. அதுலயும் ஓதுறவங்க உருப்படியா ஓதுறது இல்லை. ஒரு இடத்துல ஜியாரத்து ஃபாத்தியா நடக்குது, என் பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துட்டு கிரு தாள பெறட்டன் யாலமும் தாளமும் ஓதிக்கிட்டே இருக்கிறாருங்க, தாள பெரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஒரு ஜூஸ் ஓதுறதுக்குள்ளால மனுஷன் 8 ஜூஸ் தூக்கி வச்சுட்டான். அதாவது ஓதுன ஜூஸ் ஒரு பக்கம், ஓதாத ஜூஸ் ஒரு பக்கம் இருக்கா இல்லைங்களா? தலைவாணி வச்சு ஓதி 8 ஜூஸ் எடுத்து வச்சுட்டாரு. நான் இடத்துல கடற்கனால பார்த்துட்டு ஓதிக்கிட்டே இருக்கிறேன். நான் அப்புறம் கேட்டேன், நான் ஒரு ஜூஸ் ஓதி இருக்கிறேன், நீ 8 ஜூஸ் ஓதிவிட்டியே, என்ன ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆயத்து ஓதுறீங்களா இல்ல ஆயத்து விடாம ஓதுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆளு இவன் கொடுக்கிற கல்லைக்கு ஒரு ஆயத்து விடாம வேறையா ஓதுவாங்கன்னு கேட்டான். விளங்குச்சுங்களா? இப்ப இந்த மாதிரி ஆளெல்லாம் ஓதுனா சவாபு போகும்னு நினைக்காதே. ஏன்னா கூலிக்கு குர்ஆன் ஓதுனா சவாபு கிடையாது. ஆர்க்க மசலா விளங்குங்க. நீ என்ன செய்யற? முந்திய லெவே கூப்பிடும் போது லெவே என்ன கேட்கிற?
பாபா மௌத்தா போயிட்டாங்க, நான் குரான் ஓதி சவாப் அனுப்புறாரு இல்ல, விளங்குச்சுங்களா? நீங்க தான் ஓதணும். என்ன கேக்குற கேளு. இப்பவே கேட்டு 40 அன்னைக்கு கலாட்டம் பண்ணக்கூடாது, 40க்குள்ளால 5 கத்தம் ஓதணும். என்ன சொல்றீங்க? ஏதோ பார்த்து கொடுங்க பாவா, காலம் எல்லாம் விலைவாசிகள் இதையும் விலை ஏத்துறாரு. என்ன அவர் என்ன சொல்றாரு? எல்லாமே விலைவாசி ஏறி இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து இதையும் விலை ஏத்துங்க. இல்லவே 5 கத்தம் ஓதிப்பிடுங்க, 25 ரூபா வாங்கிக்கிங்கிறார் அவர். என்ன பாவா, 5 குரான் ஓதுனா எவ்வளவு ஆவி போகும், என்ன ஆகும், எவ்வளவு சிரமம் இருக்கு. 25 ரூபாய் இவ்வளவு மலிவா? ஏதோ கொஞ்சம் பாருங்க. 2 பேரும் பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில தான் 40 ரூபால முடியுது. விளங்குச்சுங்களா? இப்ப 40 ரூபாவில விலை பேசி எப்ப குரான் ஓதுனாரோ அவருக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கூட கிடைக்குது. குரானை கூலிக்கு ஓதுனால் நன்மை கிடையாது. விளங்குச்சுங்களா? அவருக்கு நன்மை இல்லைன்னா நீ அனுப்பிச்ச சாபி அது. விளங்குங்களா? நாம விளங்காம போதும். நாம அவருக்கு என்ன சொல்லணும்? ஓதுங்க பாவா, அல்லாஹ் பரக்கத் செய்வான், ஓதுங்க ஓதுங்க, அல்லாஹ் கொடுப்பா ஏதாச்சும். அவரு என்ன செய்ய சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ் ஓதுவோம், அல்லாஹ் கொடுத்தா வாங்கிக்குவோம், இல்லைன்னா நம்ம நன்மையா இருக்கட்டுமே. இவருடைய தகப்பனாருக்கு நாம அனுப்பிச்ச நன்மையா இருந்துட்டு போட்டோம். இவ்வளவு நல்லெண்ணத்தோட அவரு ஓதுனா அப்பதான் சவாபு போகும். இப்ப நாம கூலிக்கு ஆளை பிடிச்ச சவாபு அனுப்பிச்சா போகாது அது. ஏன்னா கூலிக்கு குரான் ஓதுனா சவாபு கிடையாது, மார்க்க தீர்ப்பு. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அதனால அன்பர்களே, நாமளும் அதை சேர்ந்து ஓதும். 2வது குரானுக்கு மரியாதை நல்லா செய்யணும் இல்லைங்களா? நல்ல மரியாதை செய்யணுமே இல்லைங்களா? 5 கத்தம் ஓது 25 ரூபா கொடுக்குறேன், வைத்த எரிமா எழுதுங்களா? ஒழுங்கா ஓதுவாரா? நீங்களே சொல்லுங்க. தாள பரட்ட மாட்டாரு, அங்க ஒரு யாரமும் இங்க ஒரு தாளமும் ஜூத தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன செய்யறது இல்ல இப்ப நியாயமா? அன்பர்களே, ஏன் நாம ஏமாத்த போனா அவர்களும் ஏமாத்த பொறுப்பட்டுட்டாங்க. யாசின் ஓதி ஃபாத்தியா ஓதுன்னு சொன்னா முழு யாசின் ஓதுறதுல சில பேர் முழு யாசின் ஓதுறது என்னது 8 அணா வைப்பான், இதுக்கு என்னது முழுசா ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா விலையை நீங்க குறைக்க போனோம் நிலைமைகள் அமுக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால உருப்படி வேலையை உருப்படியா வாங்கிக்கிங்க, காசுகளை பரக்கத்தா கொடுங்க. எத்தா குரான் ஓதுறவர்களுக்கு கொடுத்தா என்ன, அள்ளி கொடுங்க. அவர் ஏன் அப்புறம் எடுத்து விட்டு ஓதுவார்கள்? அவரு ஜேர் ஜபர் பெசகா ஓதுவாரா? அவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். அடே 5 கத்தம் ஓத சொல்லி இருக்கிறான், 200 ரூபா கொடுக்குறான். 40 பாத்தியா 40 அன்னைக்கு 200 ரூபா கொடுக்குறான், 5 கத்தம் ஓத சொல்லிருக்கான். ஒரு எழுத்து விடாம ஓதுவோம், ஜேர் ஜபர் பெசக இல்லாம ஓதுவோம். கொஞ்சம் பரக்கத்தா தான். இப்ப நம்ம பேசி மாமலுக்கெல்லாம் சம்பளம் சரியா தரது நம்ம நாட்டு பழக்கத்தை. ஏன் அதெல்லாம் பத்தாதுங்களா? நாயகம் வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு இருந்தாங்களாமே, பேசி மாமு காசு கூட கேட்டான். என்ன அநியாயம் இல்லைங்களா? அட நீ நிறைய உனக்கு 400 ரூபாய் சம்பளம் இருக்கும் போது இன்னும் 100 ரூபாய் கூட கேட்கிற, 500 ஆயிட்டா 600 கேட்கிற. அவருக்கு பாவம் 200 ரூபாய் இருக்கு, 30 ரூபாய் சேர்த்து கேட்கிறாரு. அதுக்கு உடனே சரித்திரம் எல்லாம் சொல்றான், நம்ம நாயகம் வயிற்றுல கல்லெல்லாம் கட்டினாங்களா, அதெல்லாம் நீங்க ஓதலியா? ஓதிதான் இருக்கிறேன் பாவா, இருந்தாலும் நான் நாயகமா கல்ல கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு? அவங்களுடைய பொறுமை, அவங்க ஈமானுக்கு என்னை ஈடு வச்சா முடியுங்களா? நான் ஏழை மனுஷன், தாங்க முடியல. ஏதோ உங்க ஊர்ல பேசிமா வரும்போது 200 ரூபாய் கொடுத்தீங்க, அப்ப தனி மனுஷனா இருந்தேன். இப்ப கல்யாணம் செஞ்சு 10 வருஷத்துல 4 பிள்ளை ஆயிடுச்சு. இப்ப அந்த 200 ரூபாய் எப்படி வரும்? ஒரு 30 ரூபாய் ஏத்துங்கன்னு சொன்னா நாட்டாம் பஞ்சாயத்துக்காரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறான், கிண்டல் வேற ஆரம்பிக்கிறான். பேசிமா மாத்திரத்துக்கு நம்ம ஊர் பிடிக்கல போல் இருக்குன்னு ஒருத்தர் எடுக்கிறான். அடுத்தது ஆமா என்ன செய்வார்? அதற்கு ஓதும் போது சரியா ஓதுல, நாயகம் கல்ல கட்டினதுல அவருக்கு தெரியல, சஹாபாக்கள் பட்னியா இருந்ததுல அடுத்த பஞ்சாயத்து. ஏன்னா அவன் எல்லாம் ஒன்னா பேசிக்குவான். என்ன அந்த பள்ளி அப்ப விட்டு காசு இல்ல, பள்ளிவாச காசு பேசிமாவுக்கு தாராளமா கொடுக்கலாம். மனசு வராது அவனுக்கு. ஏன்? அந்த பேசிமா உண்டு திண்டு நல்லா இருந்தா இவனுக்கு தாங்காது. என்றையிலேருந்து உலமாக்கள் அவர்கள் உண்டு உடுத்தி நல்லா இருக்கிறத இந்த சமூகம் பார்க்க சகிக்க இல்லையா, அன்னையிலேருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை எடுத்து விட்டான். அதனால தோழர்களே, நீங்க பேசிமாம்கள் மோதினார்களுக்கு நல்ல சம்பளம் கொடுங்க. ஊர்ல நாட்டுல இதெல்லாம் பேச்சோட பேச்சா சேர்ந்து வந்துருச்சு பரக்கத்துக்கு. கேட்டு நேர்மையா நடங்க. பேசிமாம்கள் வாயில மண்ணள்ளி போட்டு பள்ளிவாசலுக்கு வெள்ள அடிக்காதீங்க. சில பேர் அதுக்கு பாய்க்கு மேல பாய் வைக்கிறான், தேவையில்லாத பாயை வாங்கி வைக்கிறான், தேவையில்லாத கடியாரம் வாங்கி வைக்கிறான். செய்யற நம்ம எல்லாம் பள்ளிவாசலுக்கு தான் செய்யறான். பேசிமாமுக்கு செஞ்சா கிடைக்காத நம்ம அவர் வயிற்றுல போட்டா கிடைக்காதா? அன்பர்களே, ஒரு முஸ்லிமுக்கு செய்யற மரியாதையும் அவசியப்பட்ட இடத்துல எங்க பள்ளிக்கு செய்யணுமோ பள்ளிக்கு செய்யுங்க, எப்ப மதரசாவுக்கு செய்யணுமோ செய்யுங்க. அன்பர்களே, சன்மார்க்கத்துல எப்போ எது அவசியமோ எல்லா தர்மங்களையும் செய்யலாம். எல்லாரும் பள்ளிவாசலுக்கு தான் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. பள்ளிவாசலுக்கு தேவைப்படும் போது கட்டாயம் கொடுங்க. மறுபடி முஸ்லிம்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி தேவை, கட்டாயம் கட்டுங்க. ஊர்ல இருக்கிற குளத்துல படித்தர வேணும், கட்டாயம் கட்டுங்க. குடி தண்ணீர் வசதி செய்யுங்க. எல்லாத்துக்கும் சவாபு தாங்க, எல்லாத்துக்கும் நம்ம தான் அல்லாஹ் கொடுப்பான். பேச்சு நின்றுகிட்டே போகுதான், சப்ஜெக்ட் வேற மாதிரி திரும்பிடுச்சு. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். நம்ம நாட்டை வேற, அல்லாஹ் நாட்டை வேற. விளங்கிச்சுங்களா? அல்லாஹ் எதை வெளியாக்கணும்னோ அதை நாடுறதை வெளியாக்கிறான் அல்லாஹ். நான் என்ன சொல்றேன், நான் இன்னைக்கு திக்ருடைய சிறப்புகளை சொல்றேன்னு ஆரம்பிச்சேன். அதுவும் வந்துச்சா இல்லைங்களா? இடையில கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு அன்பர்களே. அப்ப நாம ஒன்னா கூடி திக்ரு செஞ்சா அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மை விட அழகான சபையை அல்லாஹ் கூட்டி அவன் நம்மை பிரஸ்தாபிக்கிறான். பாருங்க என் அடியார்களே, அமரர்களே, ஆதம நான் படைக்கும் போது கலாட்டா பண்ணீங்கல்ல,
பூமியில ரத்தம் சிந்துவாங்க, பசாது பண்ணுவாங்க, அடிச்சுக்குவாங்கன்னு சொன்னீங்களே, இப்ப ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து என்ன திக்ர் செய்யறது பாத்தீங்களான்னு இப்ப பழி வாங்குறான் அல்லா மலக்குகளை. ஆதம படைக்கும் போது கலாட்டா பண்ணீங்களே, என்னத்துக்கு பூமியில பசாது பண்றவன படைக்கிறேன், இப்ப பாரு என்ன அடியார்கள் ஒரு வீட்டுல ஒன்னா கூடி உட்கார்ந்து என்ன எப்படி திக்ர் செய்றாங்க பாருங்கன்னு பெருமை பேசுறான். அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, இப்ப இங்க சபை எங்க கூடி இருக்கு? மதராஸ் மாநகரிலே, அர்மேனியன் ஸ்ட்ரீட்ல, கிப்சன் முதலாளி வீட்டுல ஒரு சின்ன அறையில நெருக்கடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எப்படா விட்டா போலான்னு இந்த நிலையில அல்லாஹ்வை நாம திக்ர் செஞ்சு பிரஸ்தாபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தஆலா வான மண்டலத்திலே தன் அரிசுடைய முன்னிலையில தன்னுடைய அமரர்களை கூப்பிட்டு அல்லாஹ் அங்கே பிரஸ்தாபிக்கிற அல்லாஹ் என் அடியார்களை பாருங்க எப்படி என்ன திக்ர் செய்யறாங்க. அன்பர்களே, இப்ப நாம திக்ர் செய்யறது ஒரு ஆள் வேடிக்கை பார்த்தா அதை பத்தி மலக்கு பிரஸ்தாபிக்கிறார். வேடிக்கை பார்த்தவனே என்ன செய்ய போற? அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த சபையில கூடி என்ன திக்ர் செய்த அந்த அடியார்களின் காரணத்தினால் வேடிக்கை பார்த்தவனை சேர்த்து மன்னிச்சுட்டேங்கிறான், அவனுக்கு கருணை காட்டிட்டேங்கிறான். அப்ப நமக்கு கருணை காட்டுவானா இல்லைங்களா திக்ர் செஞ்சா? அப்ப நம்ம எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் திக்ர் செஞ்சுட்டு கலைஞ்சிருவோமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. தொழுகிறதும் திக்ரு. அப்ப இப்ப தனிப்பட பிரத்யேகமா அல்லாஹ்வை நம்ம திக்ர் செய்ய போறோம். அது கொஞ்ச நேரம் செஞ்சாலும் போதும், உங்களுக்கு சிரமம் இருக்காது. இக்ராவுல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا لك الحمد لك الشكر يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك يا الله. صل يا ربي على النبي محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. எல்லாரும் தயவு செஞ்சு கண்களை மூடி வைங்க. யாரும் தயவு செஞ்சு சுவர்கள்ல சாஞ்சு உட்காராம். ஏன்னா நெருக்கடியினால செவுத்தோரமா இருக்கிறத பத்தி பேச்சு இல்ல. சாஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு அலட்சியமா திக்ர் செய்யாது. ஏன்னா இப்ப அல்லாஹ் நம்மள சுகமா வச்சிருக்கான். அல்லாஹ் தங்கடமாக்கி விட்டான். பஞ்சனைகள்ல படுத்துக்கிட்டு திக்ர் செய்ய, அதுவும் ஹதீஸ்ல ஷரப்பா. என் உம்மத்துல சிலர் மிருதுவான பஞ்சனைகளிலேயும் அல்லாஹ் மறக்க மாட்டார்கள் நாயகம் சொல்லிவிட்டான். அந்த மாதிரி அல்லாஹ் நம்மள பெட்ல கொண்டு வச்சா நல்ல மெத்தையில இருந்துகிட்டு திக்ர் செய்யுங்க, நாக்காலியில சாஞ்சிட்டு திக்ர் செய்யுங்க. இப்ப நமக்கு அல்லாஹ் எல்லாரையும் ஆஃபியத்தா சுகமா வச்சிருக்கிறான். அதனால செவறுகளை ரொம்ப சாஞ்சு உட்கார அலட்சியமா உட்காராதீங்க. அல்லாஹு தஆலா இப்ப அவனுடைய அமரர்கள் இடத்துல நம்மளை பத்தி பெருமை பேசுற நேரம் பேசிக்கிட்டு இருப்பானா இல்லைங்களா? அந்த நேரத்துல நம்ம விளையாட்டு தமாசு அந்த மாதிரி எதுவும் செஞ்சா மலக்குகள் என்ன சொல்லுவாங்க? இவ்வளவுதானா, இவ்வளவு நேரம் ரொம்ப உயர்வா பேசினேன், உன் அடியார்கள் யோகியதையை பார்த்துக்கிட்டோம். அதனால அல்லாஹ் நம்மளை உயர்வுபடுத்தி பேசும்போது நாமளும் உயர்வா தான் இருக்கணும். கண்களை மூடி கல்புகளை ஹாதிரா வச்சு இஹ்லாஸா திக்ர் செய்யுங்க. அஃதலு திக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ். La ilaha illallah, 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 la ilaha
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, கண்களை மூடிங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வர நேரம். இப்ப நாம அல்லாஹ்வை நினைக்கிறோம், அல்லாஹ் நம்மள நினைக்க போறோம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்புறம் இல்லல்லா இல்லல்லான்னு கல்வின் பக்கம் கவனம் செலுத்தி கல்வில அல்லாஹ்வை தவிர உண்டான ஆசாபாசங்களை அகற்றி அல்லாஹ்வுடைய நூற, அல்லாஹ்வுடைய ஒளிவை ஜோதிய கல்வில வைக்கிற, அல்லாஹ்வுடைய யகீன கல்வில குடிகொள்ள செய்யறேன்னு விளங்கி செய்யுங்க. ஒவ்வொரு இல்லல்லாவுல கைருல்லாவை அடிச்சு வெளியாக்குறேன், அல்லாஹ்வை தவிர உண்டான ஆசாபாசங்களை வெளியாக்கி அல்லாஹ்வை குடி வைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கல்வி சுத்தமாயிடும். இல்லல்லாஹ் 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 அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வர நேரம். சிந்தனைகளை செதற விடாதீங்க. இப்ப நாம அல்லாஹ்வை அழைக்க போறோம். யார் அழைக்க போறோம்? அல்லாஹ். அவன் தேழ்வையற்ற எஜமான், நாமோ தேவை உள்ளவர்கள். அன்பர்களே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பல பல வகைகள்ல நாம மாறு செய்தவர்கள். அதனால நம்மளுடைய பாவங்களை நினைச்சு நாம வெக்கப்படவும் செய்யணும், பயப்படணும். எந்த நாவால அல்லாஹ்வை கூப்பிடுறது? ஏன்னா ஒரு மனுஷனை துனியாவில கூப்பிடுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கிறோம். அவருக்கு பல இடங்கள் செஞ்சோமே, இப்ப போனா அவர் முகத்துல எப்படி முடிக்கிறது? அன்பர்களே, அல்லாஹ் கருணை கடல். பாவிகளை தன் வாசலுக்கு வர வேண்டாம்னு அல்லாஹ் துரத்துற பழக்கம் இல்லை. அந்த அவனுடைய கருணையினால தான் நாமளும் இப்ப முன் வந்திருக்கிறோம் அல்லாஹ்வை கூப்பிடுறதுக்கு. ஆனா கூப்பிடும் பொழுது அந்த சிந்தனை வச்சு கூப்பிடுங்க. தன்னுடைய பாவ நிலையும் பாருங்க, அல்லாஹ்வுடைய பரிசுத்த நிலை, அவனுடைய தேழ்வையற்ற உயர்ந்த அந்தஸ்தையும் பாருங்க. கூப்பிடும் பொழுது அல்லாஹ்வே, யா அல்லாஹ், உன்னை தவிர மற்றவர்களை கூப்பிடுற அனுமதி நீ இல்லாம ஆக்கியிருக்கிற ரப்பே. உன்னை தவிர எங்களுக்கு வேற ஒரு வணக்கத்துக்குரிய நாயன் இல்ல அல்லாஹ். உன்னை தவிர வேற அல்லாஹ் இல்ல அல்லாஹ். எங்களுடைய பாவ தோஷங்களுக்காக வெறுத்து நீ எங்களை விரட்டினா எங்க கதி எப்படி ஆகல? வேற நாங்க எங்க போவோம் அல்லா? அதனால உன் வாசலுக்கு வந்திருக்கிற அல்லா, எங்க பாவங்களை நீ பார்க்காத அல்லா, நாங்களும் மனம் திருந்தி உன் வாசலுக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய அழைப்பை நீ அங்கீகரித்துக் கொள்ள அல்லா, கருணை காட்டு அல்லா, எங்களை மன்னிச்சிரு அல்லா, எங்க கஷ்டங்களை நீக்கல்லா என்றெல்லாம் கல்புல நீயத்து வச்சு உருக்கமாக பயந்து நடுங்கி அல்லாவே கொஞ்சுதலாக கெஞ்சுதலாக கூப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிறைவேற்றிக்கும். யார் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அந்த சிந்தனையில வச்சு கூப்பிடுங்க. அல்லாஹ் கபூல் செய்வோம். மஜ்லிஸ் சொல்லி பரக்கத். அல்லாஹு அல்லாஹ் 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 Allah
इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा எல்லாரும் எந்திரிச்சு சலாம் வைத்து ஓதி நாயகத்துக்கு அனுப்பிட்டு துஆ வலிக்கும். सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली वसल्लिम या शफीअल वरा सलामुन अलैक या नबीअल हुदा सलामुन अलैक खातिमुल अंबिया सलामुन अलैक सय्यदुल अस्फिया सलामुन अलैक सय्यदुल अस्फिया सलामुन अलैक या शफीअल वरा सलामुन अलैक या नबीअल हुदा सलामुन अलैक अहमदुन लैसा मिस्लुका अहदुन मरहबा मरहबा सलामुन अलैक मरहबा मरहबा सलामुन अलैक या शफीअल वरा सलामुन अलैक या नबीअल हुदा सलामुन अलैक वाजिबुन हुब्बुका अलल मखलूक या हबीबल उला सलामुन अलैक या हबीबल उला सलामुन अलैक या शफीअल वरा सलामुन अलैक या नबीअल हुदा सलामुन अलैक कुशिफत मिनका ज़ुल्मत ज़ुलमा अंत बद्रुद्दुजा सलामुन अलैक अंत बद्रुद्दुजा सलामुन अलैक या शफीअल वरा सलामुन अलैक या नबीअल हुदा सलामुन अलैक आलमुल खल्क़ि अशरफ शुरफा अफज़लुल अज़किया सलामुन अलैक अफज़लुल अज़किया सलामुन अलैक या शफीअल वरा सलामुन अलैक या नबीअल हुदा सलामुन अलैक मतलबी लैस या हबीबी सिवा कंत मतलूबुना सलामुन अलैक अंत मतलूबुना सलामुन अलैक या शफीअल वरा सलामुन अलैक
يا نبي الهدى سلام عليك سيدي يا حبيبي مولاي لك روحي فداء سلام عليك لك روحي فداء سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك هذا قول غلامك عشقي منه يا مصطفى سلام عليك منه يا مصطفى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك سيد الأسفياء سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك الفاتحة எல்லாரும் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ரு யா அல்லாஹ் ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ரு யா அல்லாஹ் ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ரு யா அல்லாஹ் اللهم صل على سيدنا نبينا وحبيبنا وهادينا وشفيعنا وقرة أعيننا ووسيلتنا محمد صلى الله عليه وسلم آمين اللهم اوصل ثواب ما قرانا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة مقبولة منك إلى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصلحاء والمؤمنين أجمعين خصوصا إلى أرواح شيوخنا من شيوخ القادرية والچشتية وغوثية وأكبرية ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا وانصرنا على القوم الكافرين யா அல்லாஹ் நாங்கள் உன்னடியார்கள் உன்னுடைய அருமை ஹபீபுடைய உம்மத்தினர்கள் ஆனாலும் ரப்பே உனக்கு மாறு செய்த அடியார்கள் என்றாலும் உன்னுடைய வாசலுக்கு வந்துட்டோம் அல்லாஹ் உன்னுடைய திக்ரு மஜ்லிஸ்ல கூடி இருக்கிறோம் அல்லாஹ் ஒன்னு நாங்க யாபகம் செஞ்சிருக்கிறோம் அல்லாஹ் உன்னுடைய வாக்குறுதிகளை நாங்க நம்பி இருக்கிறோம் அல்லாஹ் உன்னை திக்ரு செஞ்சா நீ எங்களை திக்ரு செய்யற அல்லாஹ் நாங்க உன்னிடத்துல கேட்டா நீ பிச்சை கொடுக்கிற அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னிடத்துல கேட்கிற முறையும் எங்களுக்கு தெரியல அல்லாஹ் எங்களுடைய அதபு குறவுகளை நீ பார்க்காத அல்லாஹ் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துக்காக எங்களுக்கு கருணை காட்ட அல்லாஹ் எங்களுடைய வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கூட அல்லாஹ் கடன்பட்டவர்களுக்கு விடுதலை கூட அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களில எல்லாமைகளில நீ பரக்கத்து செய்யலாம் யா அல்லாஹ் எங்க மனைவி மக்களுக்கு கண்ணுகளுக்கு குளிர்ச்சியாக்கி யா அல்லாஹ் எங்களில கரையேறாத குமர்களுக்கு மனம் முடிச்சு கூட அல்லாஹ் யா அல்லாஹ் சந்ததியற்றவர்களுக்கு சாலியான சந்ததிகளை கூட அல்லாஹ் யா அல்லாஹ் வேலை இல்லாதவர்களுக்கு ஹலாலான வேலைகளை கூட அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ஈமானை எங்களுக்கு நீ பிச்சை கொடுத்து அல்லாஹ் அதை நீ காப்பாத்தி கொடு அல்லாஹ் யா அல்லாஹ் இஸ்லாத்தின் பேர்ல எங்களை வாழச்சி அல்லாஹ் ஈமானுடனே எங்களுக்கு முடிவு கொடு அல்லாஹ் யா அல்லாஹ் நபி அவர்கள் இரத்தம் சிந்தி வளர்த்த இந்த நந்தவனத்தை பரத்தக்கூடிய தொண்டர்களாக எங்களை ஆக்கி விடலாம் அதற்காக உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லாஹ் யா அல்லாஹ் தகுதியற்ற எங்களை நீ வேலை வாங்கி அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்க ஒவ்வொரு வினாடி உன்னுடைய தயவு தேட உள்ளவர்கள் எங்க மூச்சு போறது வர்றது ஒன்றை கொண்டு நாங்க நிக்கிறது நடக்கிறது ஒன்றை கொண்டு கண்ணு
உதடு திறக்கிறது மூடுவது ஒத்த கொண்டு இப்ப இந்த உதடு அசைறது உன் தயவு கொண்டு எங்க நாவு அசைறது உன் தயவு கொண்டு உன்னுடைய உதவியை கொண்டுதான் உன்னிடத்துல கேட்கிறான். கேட்க வச்ச நீ கபூல் செஞ்சுக்கல்லா. யாரெல்லாம் உன்னிடத்துல உயர்த்தப்பட்ட கைகளை நீ வெறுங்கையா திருப்பி அனுப்ப வெக்கப்படுறேன்னு சொன்னாங்க. அதை நாங்க நம்பி இருக்கிற ரப்பே, எங்களுடைய துவாவை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டத்தை கொண்டு கபூல் செஞ்சுக்கல்லா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. என்ன சாயா இருந்தா சீக்கிரமா கொடுக்க சொல்லு.